Hi guys, welcome back to our channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிம்மினோடைய ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோடைய நேம் மை எவ்ரி திங். ஓகேடா, இதில் உங்களை பற்றி இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பா அம்மா 2 பேருமே இருக்காங்க. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி தான் உங்கள் காலேஜோட ஃபர்ஸ்ட் டே. உங்களுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க உங்கள் கூட ஸ்கூல் டேஸ்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. நீங்கள் எல்லாம் தான் பிளான் போட்டு சரி காலேஜும் ஒன்றா சேரலான்னு சொல்லிட்டு சேர்ந்துருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நேம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 3 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னல, அதில் ஒரு பொண்ணு 2 பையன். பசங்களோட நேம் வந்து ஒருத்தனோட பேர் கிம், ஒருத்தனோட பேர் சார்லஸ். உங்கள் இன்னொரு ஃப்ரெண்டு பேரோட நேம் ரேணு. ரேணுவும் சார்லஸும் ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட ஸ்கூல் டேஸ்லேருந்து. நீங்களும் கிம்மும் மட்டும்தான் சிங்கிள். ஓகேடா, அவ்வளோதான் இன்ட்ரோ முடிஞ்சுது. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே ஹே வயன் எழுந்துடுறி, டைம் என்ன ஆகுது, இன்னும் தூங்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே, மறந்துட்டியா? டப்புன்னு எழுந்து கிளம்பு. உன்னதாண்டி, எழுந்துரு கிளம்பு. கத்தாதம்மா, எழுந்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பெட்டு மேலே எழுந்து உக்காந்துட்டு உங்கள் தலையை அப்படியே சொரிஞ்சிட்டு உங்கள் அம்மாவே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மாவும் என்னடி பார்த்துட்ருக்க, எழுந்து காலேஜ் கிளம்பு, லேட் ஆகுது பாரு. ஃபர்ஸ்ட் டேவே லேட்டாக போய் திட்டுவாங்களான்னு பிளானில் இருக்கியா? இருமா போகிறேன், கத்திட்டே இருக்காத. என்னடி கத்திட்டே இருக்காத, எப்போ தாண்டி உனக்கு பொறுப்பு வரும்? நீ காலேஜ் போனால் பொறுப்பு வரேன்னு பார்த்தேன், இப்போ காலேஜும் போகிறோம், இன்னமும் பொறுப்பு இல்லாமல் தான் இருக்கேன். ஏன்டி இப்படி இருக்க? எல்லா பொண்ணுங்களும் நல்லா தானே இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பொண்ணு தரணும் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா புலம்பிட்டே வெளியே போகிறாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லைடா. நமக்கு தான் அம்மா திட்டினா வரைக்காது இல்லை. அப்படியே எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு உங்களுடைய காலேஜுக்கு அப்படியே அழகாக ப்ரிட்டியாக ரெடி ஆகிட்டு வெளியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அங்கேருந்து 2 பைக் வருது. அதில் ரேணு, கிம், சார்லஸ்னு 3 பேரும் வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க ஸ்ட்ரெயிட்டாக பைக்கை கொண்டு வந்து உங்கள் முன்னாடி தான் நிறுத்துகிறாங்க. நீங்களும் அவங்கள பார்த்து காலையே ஏன்டா பைக்கை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டு வரீங்க, பொறுமையாக ஓட்ட முடியாதா? பொறுமையாக தான் ஓட்டினா கெத்தாவே இருக்காதுடி. கெத்தாவே இருக்காதா? விழுந்து கால் கையெல்லாம் உடஞ்சாதாண்டா தெரியும் உனக்கு. வண்டி எடு அப்படி சொல்லிட்டு கிம்மோட பைக்கில் ஏறி உக்காஞ்சிக்கிறீங்க. சார்லஸும் ரேணும் வந்து ஒரு பைக்கில் வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி காலேஜ் வந்துடுறீங்க. காலேஜ் வந்துட்டு பார்க்கிங் கிட்ட நின்றுட்டு ஃபீஸ் கட்ட வரும்போது கூட காலேஜை ஒழுங்காக பார்க்கல ரேணும். இப்போ எப்படி இருக்கு பாரு, நல்லா இருக்குல்ல? பின்ன நல்லா இருக்காதா? அவ்வளோ அமௌண்ட் வாங்குறாங்களே, சும்மாவா கட்டுறோம்? காசு இதெல்லாம் வாங்கிடுதே இவ்வளோ ஆடம்பரமாக காலேஜை கட்டியிருக்காங்க. நம்ம உழைப்பு தான் வேஸ்ட்டாக போகுது. எப்படியோ நம்ம படித்து முன்னேறுற மாதிரியும் நமக்கு தெரியல. என்னவோடி, நம்ம எது காலேஜ் வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்க அவங்க 3 பேரும் வேறு எதுக்கு, ஃபன் பண்ணதா அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் பண்ணுறோம் அப்படி சொல்லிட்டு 4 பேரும் அப்படியே உள்ளே நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படியே க்ரௌடாக நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் அப்போ ரேணுக்கிட்ட என்னடி ஆச்சு, எதுக்கு அங்கே அத்தனை பேர் நிற்கிறாங்க? தெரியலையடி வயன் என்னன்னு. டேய் கிம், நீ போய் என்னன்னு பார்த்துட்டு வாப்போ. நல்லா இருக்கே. ஏண்டி நான் போனோம், உனக்கு வேணா உன் பாய் ஃப்ரெண்டை போய் பார்க்க சொல்லு. அதுக்கு தானே நீ பாய் ஃப்ரெண்ட் வச்சுருக்க. ஆமாம்ல, மறந்தே போயிட்டேன்டா. சார்லஸ், நீ போய் பார்த்துட்டு வா. என்னடி அவன் அப்படி சொல்கிறான், நீயும் ஆமால்லன்ற. சாரிடா, டப்புன்னு உண்மை வாய் வெளியே வந்துடுச்சு, மன்னிச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் 3 பேரும் அப்படி சிரிச்சிட்டே இருக்கீங்க. சரி நம்ம 4 பேருமே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு நீங்கள் 4 பேருமே போய் பார்த்தா அங்கே ஒரு பையன் கீழே உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அங்கே 4-5 சீனியர்ஸ்லாம் நின்று அவனை ரேகிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் அந்த பையனை பார்க்குறீங்க. அவனோட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு பயங்கரமாக உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அந்த பையனுடைய சீக்ஸு, ஐஸ் எல்லாமே அவ்வளோ ஒரு ரெட்டாக இருக்குது. அப்போ அந்த சீனியரும் இப்போன்னா நீ நான் சொன்னதை செய்கிறியா இல்லைன்னா அடி வாங்கி சாகுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பர்சனும் ப்ரோ அதெல்லாம் வேணாம் ப்ரோ, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது ப்ரோ, ப்ளீஸ் விட்டுருங்க ப்ரோ. எனக்கு இன்றைக்கி தான் காலேஜ் ஃபர்ஸ்ட் டே, நான் ரொம்ப ஹாப்பியாக வந்திருக்கேன், ப்ளீஸ் ப்ரோ விட்டுருங்க ப்ரோ அப்படி சொல்லிட்டு கெஞ்சிட்ருக்கான். அதுக்கு அந்த சீனியரும் இப்போ நீ நான் சொன்னதை பண்ணுறியா இல்லைன்னா அடி வாங்கி சாகுறியான்ற மாதிரி தான் கேட்டே இருக்கானே தவிர அந்த பர்சன் அவ்வளோ கெஞ்சுறதை காது கொடுத்து கூட கேட்கல. உங்களுக்கு அந்த பர்சனை பார்க்க அவ்வளோ ஒரு பாவமாக இருக்குது. அவன் அப்படி கெஞ்சிட்டு இருக்கான் அந்த சீனியர்கிட்ட. அந்த சீனியர் கொஞ்சம் கூட இறங்காமல் நான் சொன்னதை பண்ணுறியான்ற மாதிரி தான் கேட்டுகிட்டே இருக்கான். அப்போ நீங்கள் கிம் கிட்ட கிம் நீயாவது போய் பேசுடா, அவன் பாவம்டா, அவனோட சீக்ஸ்லாம் பாரு, அழுது அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குன்னு, ப்ளீஸ்டா போய் கேள்றா. வயன் உனக்கு அறிவு இருக்கா? இன்றைக்கி தான் நம்ம வந்து காலேஜுக்கு ஃபர்ஸ்ட் டே ஆகுது, அதுக்குள்ளே என்ன பிரச்சனை பண்ண சொல்கிறியா? நம்ம இங்கே நிம்மதியாக இருக்கணும் தான் வந்தோம், நிம்மதியாக இருந்துட்டு போவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைனே தெரியல, நான் எப்படி போய் பேச முடியும்?
வா வயன் சும்மான பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்காது அப்படி சொல்லிட்டு கிம்மும் சார்லஸும் அப்படியே முன்னாடி போகிறாங்க. ரேணுவும் உங்களை பார்த்துட்டு வா வயன் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, வேறு வழியே இல்லை, போய் தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறா. அப்போ நீங்கள் அவள் கையை உதறி விட்டு அப்படியே நீங்கள் அந்த க்ரௌட் எல்லாத்தையும் தள்ளிட்டு முன்னாடி போய் நிற்கிறீங்க. நீங்கள் நின்ன உடனே எல்லாரும் உங்களை தான் பார்க்குறாங்க, கீழே அந்த அழுதுட்டுருக்க அந்த பர்சன் கூட. அப்போ நீங்கள் அவர் முன்னாடி போய் நின்றுட்டு உங்கள் ஹேண்டை மட்டும் தரீங்க. அவன் அப்படியே உங்களையே வந்து தியரி ஐஸோடு பார்த்துட்ருக்கான். அப்போ நீங்கள் அவன் முன்னாடி ஹேண்டை நீட்டி ஹேண்ட் அப்படியே வந்து ஒரு மாதிரி மடக்கி மடக்கி கூப்பிடுறீங்க ஹேண்ட் கொடுன்ற மாதிரி. அவனும் உங்களே பார்த்துட்டு அப்படியே சைலண்ட்டாகவே உட்காந்துட்ருக்கான். அப்போ அந்த சீனியர் ஏய் யார் நீனாவோ க்ரௌடெல்லாம் தள்ளிட்டு வந்து இங்கே பெரிய ஹீரோயின் மாதிரி கை கொடுத்துட்ருக்க, நகரடி அப்படி சொல்லிட்டு உங்களை பிடிச்சி தள்ளி விடுறாரு. நீங்களும் ஒரு ஸ்டெப் பேக்கில் போகிறீங்க. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு ரேணுக்கு சரியான கோவம் வந்துடுது உங்கள் மேலே கை வைக்கவோ. அப்போ அவள் முன்னாடி வந்துட்டு டேய் சீனியர்னா நீ என்ன பெரிய கொம்பா, என் ஃப்ரெண்டு மேலே கை வைக்கிறியா சொல்லிட்டு அவளுடைய காலர் அப்படியே பிடிக்க ரேணு அடிக்கலான்னு சொல்லிட்டு அந்த சீனியர் போகிறான். அப்போது சார்லஸும் கிம்மும் அப்படியே வந்து ஃபோன் கேமரா ஆன் பண்ணிட்டு மச்சான் இப்போது நான் எடுக்கிற வீடியோ இன்ஸ்டாகிராமில் எத்தனை வியூஸ் போகுதுன்னு மட்டும் பாரு, சும்மா வியூஸ் எல்லாம் பிச்சுக்க போகுது மச்சான். அப்படியா? ஆமாம், நீ வேணா பாரு, ஒரு பொண்ணு மேலே கை வச்சா பொண்ணு இந்த வீடியோ ஃபுல்லாக வைரல் ஆகிடும். வைரல் ஆனதுக்கப்புறம் போலீஸே மாப்பிள்ளையை வந்து ஜெயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. நான் மாப்பிள்ளை கரெக்டாக அப்படி சொல்கிறாங்க. அப்போது அந்த சீனியர் அப்படியே கோவப்பட்டு ஃபோனை பிடுங்கலான்னு சொல்லிட்டு வரான். அப்போ அந்த சீனியரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டிடி மச்சான் வேணாண்டா, பிரச்சனை பெருசாகிட போகுது, வீடியோலாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்லாம் போட்டால் கண்டிப்பாக அவனுங்க சொல்கிறது நடக்கும், அமைதியாக வா, இங்கே தானே இருப்பாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க அந்த சீனியரை. அவன் அப்படியே முறைச்சிட்டே போகிறான் அவங்க 4 பேரையும். நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காமல் கீழே இருக்க ஜிமினை அப்படியே கை கொடுத்து தூக்குறீங்க. ஜிமினும் எழுந்து நின்றுட்டு அவர் ட்ரெஸ் எல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருக்காரு. அப்போ கிம் வேகமாக வந்து உங்களை அடிக்க கை வாங்கிட்டு ஹே இத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அடுத்தவங்க பிரச்சனையில் போவாத, நீ பிரச்சனையில் மாட்டிப்பேன்னு, ஏன்டி என் பேச்சு கேட்கவே மாட்டுற, இப்போ நாங்கள் 3 பேர் இருக்கவோ ஆச்சு, இல்லைன்னா என்னடி பண்ணியிருப்பேன், தயவு செஞ்சு இதான் லாஸ்ட்டாக வச்சுக்கோ வயன், இனிமேல் இப்படி பண்ண அப்புறம் அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு கோவமாக நிற்கிறான். நீங்களும் சாரி கிம், அவனை பார்க்க பாவமாக இருந்துச்சுடா, அதனால தான் அப்படி பண்ணேன், என் மேலே கோச்சுக்காத அப்படி சொல்லிட்டு அவன் கண்ணத்தை பிடிக்கலான்னு போகிறீங்க. அவன் தட்டி விட்டுட்டு எக்கேடும் கெட்டு போன்னு சொல்லிட்டு அவனுடைய கிளாஸ்க்கு அப்படியே சார்லஸ் கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். அப்படியே 2-3 ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டு போன சார்லஸ் திரும்பி வந்து ரேணுவோட கையை பிடிச்சிட்டு நீயும் கூட சேர்ந்து ஆடுறியா, ஒழுங்காக இருந்துக்கோ, இல்லைனா உன்னையும் பிரச்சனையில் மாட்டி விட்டுருவா அப்படி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறாரு. ரேணுவோயே எதுக்குடா அவளை தனியாக விட்டு வர, இருடா நான் கூடிய வர என்னை விட்றா அப்படி சொல்கிறா. ஆனால் கேட்கவே இல்லை. கிம்முக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்டா, பட் நீங்கள் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரச்சனையில் மாட்டிப்பீங்க, அதுதான் அவருக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும், அதனால தான் இப்படி கத்திட்டு போகிறாரு. நீங்கள் போகிற அவங்க 3 பேரும் அப்படியே பார்த்துட்டே நிற்கும்போது அங்கே அழுதுட்டுறதுனால அந்த பையன் உங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் ஏங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, என்னால் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் மேலே கோச்சிட்டு போகிறாங்க, இவ்வளோ பேர் வேடிக்கை பார்த்தாங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் பார்த்துட்டு போக வேண்டியது தானே, இப்போது என்னால் அந்த சீனியர் உங்கள் கூடயும் பிரச்சனை வச்சுப்பான், ஏங்க நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்கிறான். ஹே அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நீ ஏன் வரி பண்ணிக்கிற, எல்லாம் சரியாயிடும் விட, உனக்கு எதுவும் அடிக்கடி படலைல்ல. இல்லை இல்லை எனக்கு எந்த ஒரு அடியும் படலை. ஆமாம் அவங்க உன்னை ரேகிங் பண்ணாங்களா? சரி சரி நீ அதையே போட்டு திங்க் பண்ணிகிட்ருக்காத, எல்லாமே சீக்கிரமாக சரியாயிடும். உன் பேர் என்ன? என் பேரா ஜிமின். ஹோ நைஸ் நேம். என் பேர் ஒய்யன் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் எப்படியே ஹேண்ட் ஷேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக உங்கள் காலேஜ் இன்டர்காமில் ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லோரும் கரெக்டாக அவங்களுடைய அலாட் பண்ண கிளாஸ்க்கு போங்க, யாரும் நிற்கக்கூடாது, ப்ரேயர் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஹே ஜிமின் ப்ரேயர் ஸ்டார்ட் ஆக போதா, நான் கிளாஸ் போகிறேன், உன்னை வேறு எப்போனா நான் மீட் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினுக்கு பாய்னு சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறீங்க உங்கள் கிளாஸ்க்கு. வந்து பார்த்தா அங்கே நீங்கள் உட்காரதுக்கு 3 பேருமே சீட் பிடிச்சி வச்சுருக்காங்க. நீங்கள் அங்கே போய் உக்காந்துட்டு கிம் கிட்ட டே ஏன்டா கோவப்படுற, சாரி நான் இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன், ப்ராமிஸ், ஒரு வாட்டியும் நீ இப்படி தான் என்ன சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் ஒரு வாட்டி கூட நீ இந்த ப்ராமிஸை காப்பாற்றினதா இல்லை, எல்லா வாட்டியும் மீறிட்டு தான் இருக்கேன், இதுக்கு மேலே உன்னுடைய இந்த ஃபேக் வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டு நம்புற ஆள் நான் கிடையாது, விட்டுட்டு உங்கள் வேலையை என்னவோ பாரு. டே சாரிடா இனிமேல் பண்ண மாட்டேன், காலேஜ் வந்த ஃபர்ஸ்ட் டேவே நான் அழ வைக்காத, ப்ளீஸ் 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 அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனுக்கு கிச்சு கிச்சு மூட்டுறீங்க. அவனை அப்படி சிரிச்சிட்டு ஓகே
இதான் ஃபைனல், இதுக்கு மேலே பண்ணனா கண்டிப்பாக அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு உங்களை பார்த்து சொல்கிறாரு. இதுதான் லாஸ்ட், இனிமேல் பண்ண மாட்டேன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போதே உங்களுடைய ஸ்டாஃப் அப்படியே கிளாஸ்க்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. நீங்கள் உங்கள் மேமை பார்த்தோன்னே எல்லோரும் எழுந்துச்சு நின்று அவங்களுக்கு விஷ் பண்ணுறீங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் ஹாவ் யுவர் சீட் அப்படி சொல்லிட்டு எல்லோரையும் உட்கார சொல்கிறாங்க. நீங்களும் உட்காந்துடுறீங்க. அப்போ உங்கள் மேமு அவங்களுடைய நேம், அவங்க என்னென்ன படிச்சிருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லிவிட்டு, ஓகே ஸ்டூடெண்ட், நவ் யோர் டைம், ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட் ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. எல்லாருமே சொல்லி முடிச்சிட்றாங்க ஆல்மோஸ்ட். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருமே சொல்லிட்டீங்க. அப்போது லாஸ்ட்டாக ஒரு பர்சன் தான் இருக்காங்க. அந்த பர்சன் கிட்ட நீ எழுந்திரிச்சு உன்னுடைய செல்ஃபை இன்ட்ரடியூஸ் பண்ணப்பா அப்படின்னு சொல்லும்பொழுது அவன் எழுந்திரிச்சு என் பேர் ஜிமின் அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அந்த நேமை கேட்டோன்னு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. அந்த லாஸ்ட் ரோவில் அவன் மட்டும் தனியாக அப்படியே உட்காந்துட்ருக்கான். அவனும் அப்படியே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு உட்காந்துடுறான். இப்போ உங்கள் மேமும் ஓகே காய்ஸ், இப்போது நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் மிங்கிள் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்கள் பேசி எல்லாரையும் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி மட்டும் தான் பேச விடுவேன், நாளைக்கெல்லாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு உங்கள் மேம் ஏதோ ஒர்க்கை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அப்படியே ஜிமினி ஏதோ பார்த்துட்ருக்கீங்க. அவர் அப்படியே ஹெட்டு டவுன் பண்ணி உக்காந்துட்டு லாஸ்ட் ரோலே இருக்காரு. அப்போ நீங்கள் உன் மனசுக்குள்ளே என்ன இவன் பாட்டுக்கு தனியாக உட்காந்துட்ருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார வேண்டியது தானே, ஃப்ரெண்ட்ஸ் ஆக வேண்டியது தானே யார் கூடனா, ஏன் இப்படி இருக்கான் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஹே காய்ஸ் இங்கே இருங்க, அங்கே ஜிமின் இருக்கான போய் பார்த்துட்டு வரேன். ஹே எங்கடி போகிற, இங்கே நம்மலாம் பேசிகிட்டு இருக்கோம், நீ டப்புன்னு எழுந்து போகிற. அது இல்லைடா, அவன் ரொம்ப தனியாக இருக்கான், நான் போய் பேசுகிறேன், நீங்கள் 3 பேரை பேசிகிட்ருங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுந்து ஜிமின் கிட்டே போகிறீங்க. அப்போ கிம்மோ ரேணுவோம் விட்ரா, அவளுக்கு தான் யாருன்னா தனியாக இருந்தால் பிடிக்காதுல்ல, அவளே கொஞ்ச நேரத்தில் பேசிட்டு வந்துடுவா அப்படி சொல்லிட்டு அவங்களுடைய டாக் அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் ஜிமின் கிட்டே வந்துட்டு அவர் அப்படியே நவுத்திட்டு அவர் மேலே விழுந்துட்டு உட்காடுறீங்க. அங்கே அவரும் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ளின்ச் ஆகிட்டு என்னன்ற மாதிரி உங்களை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே உங்களுடைய சீக்ஸில் கை வச்சுட்டு பெஞ்சில் முட்டு கொடுத்துட்டு அவர் அப்படியே சாஞ்சிட்டே பார்த்துட்டு என்ன நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காராமல் தனியாக உட்காந்துட்ருக்க, உனக்கு இங்கே யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? அதுக்கு ஜிமினோ இல்லை, எனக்கு யாருமே இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா என்ன, ஃப்ரெண்ட்ஸை நீயே உருவாக்கிக்கோ. காலேஜில் ஒன்று மாரி தான் இங்கே நிறைய பேர் இங்கே வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்காங்க, நீயும் இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிக்கோப்பா. அதை விட்டு தனியாகவே உட்காந்துட்ருக்க, தனியாலாம் உட்காரக்கூடாது அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லவோ ஜிமினோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாருமே இல்லை, என்கிட்ட யாரும் பேசவும் மாட்டாங்க, நான் எப்படி இருக்கிறது தான் நல்லது அப்படி சொல்லிட்டு அவருடைய ஹெட்டை அப்படி டவுன் பண்ணிக்கிறாரு. அப்போ நீங்கள் ஏன்டா இப்படிலாம் பேசுகிற, சரி ஓகே என் பேரும் வையன்பா, உனக்கே ஆல்ரெடி தெரியும், நம்ம வேணால் ஃப்ரெண்ட்ஸாக இல்லாமா அப்படி சொல்லிட்டு திரும்பியும் ஜிமின் கிட்ட உங்கள் ஹேண்டை நீட்டி ன்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமினை கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி ஃப்ரெண்டாக இல்லைன்ற மாதிரி உங்களுக்கு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாரு. நீங்களும் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு இந்த நிமிஷத்துலேருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிமிஷத்துலேருந்து நீ அலோன் கிடையாது, உனக்கு நான் இருக்கேன் ஓகேவா, நீ எதுவாக இருந்தாலுமே என்கிட்ட ஷேர் பண்ணலாம், நீ இனிமேல் அலோன்ன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, உனக்கு நான் ஃப்ரெண்டாக இருக்கேன், நான் மட்டும் கிடையாது அப்படி சொல்லிட்டு ஜிமினோடைய ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறீங்க. ஜிமினோ என்ன வயன் என்ன பண்ணுற நீ, ஜிமின் வா, என்ன வயன் நான் வரல, வாடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவனோடைய ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார வச்சிடுறீங்க. ஜிமினை நீங்கள் உட்கார வச்சுட்டு அவன் பக்கத்தில் உட்காரும் போது வயன் நான் என் பிளேஸ்க்கே போகிறேன், எனக்கு நீ மட்டும் போதும், இவங்கெல்லாம் வேணாம், எதுக்குடா பயப்படுற, என்னை அசிங்கப்படுத்தாத, சைலண்ட்டாக உட்கார அப்படி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே உட்கார வச்சுட்டு காய்ஸ் இவன் தான் ஜிமின், என்னோடய நியூ ஃப்ரெண்ட், எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு வந்து அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. சார்லஸும் பிடிச்சிட்டாயா ஃப்ரெண்டை பிடிச்சிட்டாயா அப்படி சொல்லிட்டு ஜிமின் கிட்ட ஹேண்டை நீட்டி ஹாய் ஜிமின், நான் தான் சார்லஸ், ஓகே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு கை நீட்டிகிட்ருக்காரு. அப்போது ஜிமின் வந்து அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கை கொடுக்குறாரு. அவர் கையெல்லாம் நடுங்குது. இது பார்த்தோன்னே உங்கள் 4 பேருக்கும் ஒரே சந்தேகம், என்னடா இவன் கை கொடுக்கறதுக்கு இப்படி பயப்படுறான் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே கிம்மும் ரேணுவா அப்படியே ஜிமின்க்கு ஹேண்ட் ஷேக் கொடுத்து நீங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமின்க்கு அங்கே இருக்க கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தாலும் நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது அவருக்கு பயங்கரமாக சிரிப்பு வருது. பிகாஸ் உங்கள் கேங்கே அவ்வளோ ஒரு ஜாலியான கேங்டா. ஜிமின் அதெல்லாம் கேட்டு சிரிச்சிட்ருப்பாரு. நீங்களும் எதனா பேசுன்னு சொல்வீங்க, பட் அவர் நோ ரெஸ்பான்ஸ், கேட்டுட்டு அமைதியாக தான் இருப்பார். நீங்களும் சரி அட்லீஸ்ட் நாங்கள் பேசுறதாவது கேட்டு சிரிக்கிறீ அப்படின்ற மாதிரி நீங்கள் எல்லாம் பேசிகிட்ருப்பீங்க. ஆனால் ஜிமினை தனியாக விடல, ஒரு நடுவில் உட்கார வச்சுட்டு நீங்கள் எல்லாமே பேசி சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமினும் சிரிச்சிட்ருக்காரு. இப்படி தான் உங்களுக்கு டே இன்னைக்கு போகுது. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகிற டைம், உங்கள் பேக்ஸ் எல்லாம் அப்படியே பேக் பண்ணிகிட்ருக்கீங்க 5 பேருமே. நீங்கள் அப்போ ஜிமின் கிட்ட ஜிமின் உன் வீடு எங்கே இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்கும்போது
நான் வீட்டிலலாம் இல்லை வயன், நான் ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன். ஹாஸ்டலில் தங்கியிருக்கியா? ஓ சரி, அது எங்கே இருக்குது? அதுவா வயன் அப்படி சொல்லிட்டு அவர் ஹாஸ்டல் எங்கே இருக்கோ அதை சொல்கிறாரு. அப்போ ரேணுவும், ஏன் ஜிமின் நீ ஹாஸ்டலில் இருக்க, உன் அப்பா அம்மா எங்கன்னா வெளிநாட்டில் இருக்காங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கு ஜிமின் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு, எனக்கு அப்பா அம்மாவே இல்லை அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சேட் வாய்ஸில் சொல்கிறாரு. அப்போ ரேணுவும், ஏ சாரி ஜிமின், நான் ஏதோ தெரியாமல் தான் பேசிட்டேன், நான் எனக்கு ஏதோ தெரியாது அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக சொல்கிறா. ஜிமினோ, இட்ஸ் ஓகே ரேணு, உனக்கு என்ன தெரியும், நீ ஏதோ தெரியாமல் தானே கேட்ட, எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கேட்குற கேள்வி தானே, எனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும், நீ என்ன எதுவும் ஹர்ட்லாம் பண்ணல, நீ எதுவும் வரி பண்ணிக்காத அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அப்போ சார்லஸும், சரி ஜிமின், நீ எதுவும் அப்பா அம்மா இல்லைலாம் வரி பண்ணிக்காத, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இருக்கோம், எந்த ஹெல்ப்னாலும் நீ எப்போ வேணால் எங்ககிட்ட கேட்கலாம், நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு சார்லஸ் சொல்ல ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு சார்லஸை பார்த்து. இப்போ நீங்கள் அப்படியே பேசிட்டு உங்கள் கேட் வரைக்கும் வந்துடுறீங்க. அப்புறம் ஜிமினோ, சரி காய்ஸ், நான் இந்த சைட் தான் போகணும், நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹே ஜிமின், நம்ம எங்கன்னா சாப்பிட போகலாமா, இன்னைக்கு தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸான ஃபர்ஸ்ட் டே, எங்கன்னா வெளியே போனால் நல்லாயிருக்கும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு ஜிமினோ, இல்லை வயன், எனக்கு பார்ட் டைம் ஜாப் இருக்குது, நான் அது கரெக்ட் டைம் போனாதான், இல்லைன்னா சம்பளத்தில் பிடிச்சிப்பாங்க வயன், ஐம் சாரி, நம்ம இன்னொரு நாளைக்கு வெளியே போகலாம் அப்படி சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. நீங்களும் பார்ட் டைம் ஜாப் போகிறானா, சரி நம்ம நாளைக்கு கேட்டுக்கலாம் அதை பற்றி அப்படி சொல்லிட்டு ஜிமினுக்கு பாய் சொல்லி அனுப்பிட்டு நீங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே வந்து வெளியே சாப்பிட போகிறீங்க. இப்போ நீங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு காலேஜில் என்னென்ன நடந்துச்சு, எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட் கிடச்சான்னு எல்லாத்தையும் உங்கள் அம்மா கிட்டே ஷேர் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ ஒரு நைட் டைம் இருக்கும். உங்கள் அம்மா, ஹே வயன் உன்னை தாண்டி, சொல்லுமா என்ன, வயன் எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குடி, என்னால் குக் பண்ண முடியல, நீ இன்னைக்கு போயிட்டு ஹோட்டலில் டின்னர் வாங்கிட்டு வந்துடு, நம்ம சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அப்போ நீங்கள், மா அப்பாவை வரும்போதும் வாங்கிட்டு வர சொல்லுமா, ப்ளீஸ்மா போம்மா, என்னால் முடியாதுமா. பாவண்டி அவரே டயர்டாக வருவார், அவர்கிட்ட என்னத்தை சொல்லிட்டு நீ வீட்டில் வெட்டியாக தானே இருக்க, போடி பக்கத்தில் இருக்க கடையிலாவது வாங்கிட்டு வா ப்ளீஸ், போவையன் அப்படி சொல்லி எப்படியோ உங்களை சமாதானப்படுத்தி உங்கள் கையில் கொஞ்சம் மணியும் கொடுத்து கடைக்கு அனுப்புகிறாங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தூரம் இருக்க அந்த ஷாப்பில் போயிட்டு எனக்கு இதெல்லாம் வேணும் அப்படி சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு அந்த ஹோட்டல்லே வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அங்கே அப்போ ஒரு பர்சன் ஃபோனில் யார்கிட்ட ரொம்ப கோவமாக கத்திகிட்ருக்கான். இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை, நான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு தானே கரெக்ட் டைமுக்கு வரேன், என்னவோ நான் அவன் கூட இருக்க மாதிரி சந்தேகப்பட்டுருக்கேன், உனக்கு பிடிக்கலனா டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடு, இப்போலாம் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காது அப்படி சொல்லிட்டு அவன் ஒய்ஃப் கூட அப்படியே சண்டை போட்டுட்ருக்கான். நீங்களும் அதை பார்த்துட்டே இருக்கும்போது அங்கே அப்படியே ஒரு பையன் நின்று சர்வ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அந்த பையன் யாருன்னு பார்த்தா அது ஜிமின் தாண்டா. உங்களுக்கு வந்து ஷாக்கு, இவன் இங்கே தான் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறானா அப்படி சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அவங்ககிட்ட பேசலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போகிறீங்க. அந்த பர்சனும் உங்கள் ஒய்ஃப் மேலே இருக்க கோவத்தில் டப்புன்னு டேபிளை தட்டுறான். அப்போ ஜிமின் வந்து ஒரு கிளாஸில் வாட்டரை ஊற்றிட்டுருப்பான். அவர் டப்புன்னு டேபிள் மேலே தட்டவோ ஜிமின் ஃப்ளின்ச் ஆகிட்டு அந்த வாட்டர் அப்படியே கீழே கொட்டுறான் லைட்டாக. அது அவரோட ஷூலேயே விழுந்துடுது. ஜிமினும் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு சாரி சார்ன்ற மாதிரி அந்த பர்சனோட ஷூவை துடைக்க போகிறான். அந்த பர்சன் அப்படியே ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவன் ஒய்ஃப் மேலே இருக்க கோவத்தில், என்னடா வேலை பார்க்குற, இப்படி தான் வந்து பொறுப்பே இல்லாமல் வேலை பார்ப்பியா, கஸ்டமர்ஸ் கூட இப்படி தான் நடந்துப்பியா, இப்படி தான் உனக்கு நடந்துக்க சொல்லி கொடுத்தாங்களா அப்படி சொல்லிட்டு ஷவுட் பண்ணுறான். ஜிமினோ, சாரி சார், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், நீங்கள் டேபிளில் அப்படி சொல்லிட்டு சொல்ல வரும்போது கரெக்டாக அவன் திரும்பி, ஓனர் எங்கடா, அவனை கூப்பிடுங்கடா, இந்த மாதிரி ஆளெல்லாம் எதுக்கு ஃபஸ்ட்டு வேலைக்கு வைக்கிறானுங்க, கூப்பிடுங்கடா அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. அப்போ ஓனரும் வந்துட்டு, என்னாச்சு சார், எதுக்கு கத்துறீங்க, எதுக்கு கத்துறனா, இவன் என்ன பண்ணான்னு பாரு, என் ஷூவில் தண்ணி ஊற்றிட்டான், இந்தமாரி ஆளெல்லாம் எதுக்கே வேலைக்கு வைக்கிறீங்க, வேலைக்கு வைக்கும் போது யார் என்னன்னு பார்த்து வைக்க மாட்டிங்களா அப்படி சொல்லிட்டு கத்துறான். ஜிமின் கண்ணு ஃபுல்லாக டியர்ஸோட அப்படியே கை கட்டி நிற்கிறான். அப்போ அந்த ஓனரோ ஜிமினை பிடிச்சி கத்தலான்னு சொல்லிட்டு போகும்போது நீங்கள் அங்கே வந்துட்டு, இப்போ எதுக்கு அவனை திட்டுறீங்க, இங்கே என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு அந்த ஓனர்கிட்ட கேட்குறீங்க. அந்த ஓனரும் உங்களை திரும்பி பார்த்துட்டு, யாருங்க நீங்கள் எதுக்கு இதில் வரீங்க, இங்கே பாருங்கள், இங்கே நடக்கிறது என்ன பிரச்சனையாக வேணா இருக்கட்டும், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை,
ஆனால் ஜிம்மின் மேலே எந்த தப்புமே இல்லை. இந்த பர்சன் தான் உங்கள் ஒய்ஃப் கிட்ட கத்திக்கிட்டு டேபிளை டப்புன்னு தட்டுனான். நீங்களே சொல்லுங்கள், அந்த மாதிரி பண்ணால் யாருக்கா இருந்தாலும் ஒரு நேரத்தில் ஃப்ளின்ச்சாக வாங்க தானே. அந்த மாதிரி தான் ஜிம்மினும் தெரியாமல் தண்ணி ஊற்றிட்டான். ஆக்சுவலாக அவர் தான் இதுக்கு சாரி கேட்கணும். பப்ளிக் பிளேஸில் ஃபஸ்ட்டு இப்படி கத்துறதே அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த காமன் சென்ஸ் கூட இல்லாமல் நீங்கள் அவனை சொல்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த பர்சனை பற்றி கேட்க, என்ன ஜஸ்ட் நீ ஒரு பொண்ணு, நீ வந்து எனக்கு இது பண்ணுறியா அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்ட வராரு. அப்போ நீங்கள் டப்புன்னு டேபிள் மேலேயே தட்டுறீங்க. அங்கே இருக்கிற எல்லாரும் அப்படியே ஃப்ளின்ச் ஆகிட்டாங்க. ஜிம்மின் கொண்டு அந்த பர்சனே ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டான். நீங்கள் அவனை அடிக்கதான் வரீங்க அப்படி சொல்லிட்டு. அப்போ நீங்கள் அப்படியே எல்லாரும் சைலண்ட் ஆனோடனே அந்த ஓனரை பார்த்துட்டு, இப்போ நான் பெஞ்சு தட்டினோடனே இவங்க எல்லாருக்கும் ஃப்ளின்ச் ஆச்சா, அந்த மாதிரி தான் ஜிம்மினுக்கும் ஆச்சு. ஜிம்மினை யாரும் திட்டாதீங்க. அப்படி ஜிம்மினை திட்டினீங்கன்னா இவர் என்னை அடிக்க வந்தார் சொல்லிட்டு நான் போலீஸில் கேஸ் கொடுத்துருவேன். அப்புறம் உங்கள் ஹோட்டல் நேம் தான் கெட்டு போகும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லவோ எங்கள் ஓனருக்கும் ஷாக்கு, ஜிம்மினுக்கும் ஷாக்கு, அந்த பர்சனுக்கும் ஷாக்கு. அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எதுவுமே சொல்லாமல் வெளியே அவன் பாட்டுக்கு போகிறான். அப்போ நீங்கள் ஜிம்மின் கிட்ட சாரி சொல்லிட்டு போ, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. அவனும் சாரின்ற மாதிரி கத்திட்டே ஓடிடுறான். எங்கடா போலீஸ் கேஸ் ஆகிட போதா அப்படி சொல்லிட்டு. அப்போ நீங்கள் திரும்பி ஜிம்மினோடைய ஓனரை பார்த்து, இங்கே பாருங்கள் சார், நீங்கள் ஜிம்மினை எதுவுமே திட்டாதீங்க, அவன் மேலே எந்த தப்புமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் சிசிடிவி கேமரா செக் பண்ணிட்டு அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கோங்க. எடுத்த உடனே ஜிம்மினை திட்டாதீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக உங்கள் திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டு வெளியே போகிறீங்க. அப்போ அந்த ஓனரோ, ஜிம்மின் சாரிப்பா, நீ உன் வேலையை பாரு அப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. ஜிம்மினோ, சார் நான் ஒரு நிமிஷம் அவகிட்ட மட்டும் பேசிட்டு வந்துடுவா ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு கேட்கவோ அவரும் 2 நிமிஷம் தப்பா டைம், சீக்கிரம் வந்துரு, கஸ்டமர்லாம் நிறைய இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. இப்போ நீங்கள் உங்கள் ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வெளியே வேகமாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஜிம்மின் உங்கள் பின்னாடியே ஒய்யன் இல்லை அப்படி சொல்லிட்டு கத்திட்டே வராரு. நீங்களும் திரும்பி பார்த்துட்டு, என்ன ஜிம்மின் எதனா வேணுமா, எதுக்கு இப்படி கத்திட்டே பின்னாடி ஓடி வர? அதில் ஒய்யன் தேங்க்ஸ் அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் சொல்லவும் நீங்களும் பரவாயில்ல, தயவு செஞ்சு வாயை திறந்து உன் பக்கம் இருக்க நியாயத்தை பேசு ஜிம்மின். இப்போ நான் மட்டும் இல்லைன்னா நீ தான் திட்டு வாங்கியிருப்ப. எதுக்கு நீ சைலண்ட்டாக இருக்க? உன்னுடைய பாயிண்ட் என்னவோ நீ அதை சொல்ல வேண்டியது தானே. இல்லை வயன், நான் சொன்னாலும் அந்த இடத்துல என்ன தான் திட்டுவாங்க. கஸ்டமரை திட்டினா அவங்க மறுபடியும் வரமாட்டாங்கல்ல, அதனால தான் நான் சைலண்ட்டாக நின்ன வயன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்குன்னு இப்படிலாம் நீ ஒன்றும் வேலை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதுக்காக உன் செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டுட்டு நீ வேலை பார்ப்பியா? என்ன ஜிம்மின் நீ அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் கிட்ட சொல்லுவோம். சரி வயன், நடந்தது நடந்து போச்சு, அதை பற்றி பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ், நம்ம நாளைக்கு காலேஜில் மீட் பண்ணலாம், பாய் வயன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. நீங்களும் பாய் ஜிம்மின்ற மாதிரி சொல்லிவிட்டு அங்கேயோ ஒரு நிமிஷம் சைலண்ட்டாக நிற்கிறீங்க. உங்கள் மனசில் ஏகப்பட்ட தாட் ஓடுது. ஏன் இவன் இப்படி ஒரு கஷ்டமான லைஃப்பை வாழ்கிறான்? அவன் மேலே நியாயம் இருந்தாலும் அதை சொல்லக்கூட முடியல அவனால். நீ தான் காட் அவனுக்கு எப்படியாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு இங்கே காட் கிட்ட ப்ரே பண்ணிட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறீங்க. அப்படியே டைம் ஸ்கேப். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் உங்கள் காலேஜுக்கு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஃபோன் வருது. நீங்களும் அட்டன் பண்ணி, என்னாச்சுடி, எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்க? ஒய்யன், இன்னைக்கு நீ நடந்து வந்துடுறி. ஏன் என்னாச்சு? பைக்குக்கு? பைக்கா? அது சர்வீஸ் சென்டர் விட்டுருக்கோம். அப்படியா? அப்போ இன்னொரு பைக்கு? அதில் சுத்தமாக பெட்ரோல் இல்லடி. வேறு வழியே இல்லை, நம்ம எல்லோரும் தனித்தனியாக தான் வரணும். நீயும் வந்து சேர்ந்துரு பத்திரமா, சரியா? சரிடி, நான் வந்துடுறேன், நீ என்னவோ பார்த்துட்டு வா, வந்துட்டேன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, சரியா? சரிடி, நான் பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. நீங்களும் காலேஜுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டு உங்கள் அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே கீழே இறங்கி போகிறீங்க. நீங்கள் கரெக்டாக போகும்போது ஜிம்மினோடைய வேலை செய்கிற அந்த ஹோட்டல் வருது. நீங்கள் அப்போது அதை பார்த்துட்டே போகும்போது அதோடைய டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜிம்மின் பேக் மாட்டே வெளியே வரான். நீங்கள் ஜிம்மினை பார்த்துட்டோம், ஜிம்மின் இங்கேருந்து என்னடா வர? காலையில் உனக்கு ஒர்க் இருக்கா என்ன? ஆமாம் வயன், காலையில் நைட்டு 2 வேலையிலும் ஒர்க் பண்ணால் தான் எனக்கு காசு கிடைக்கும். ஓ, அப்போ எப்போடா படிப்பேன்? எப்போடா ரெஸ்ட் எடுப்பேன்? படிக்கிறது நைட்டு தான் படிப்பேன், பட் ரெஸ்ட்டு தான் நோ. ஜிம்மின், இப்படிலாம் ஒர்க் பண்ணால் உடம்பு என்னடா ஆகும்? தூக்கம் இல்லைனா உடம்பு சரியில்லாமல் போயிடுமே, அப்போ என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண முடியாது வயன், உடம்பு சரியாத போகும்போது ரெஸ்ட் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை. வா, காலேஜுக்கு டைம் ஆகுது, நம்ம போகலாம் அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சி கூப்பிட்டு போகிறான். அப்போ நீங்கள் ஜிம்மின் கிட்ட, ஜிம்மின், நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? எதுனா ஈஸியான பார்ட் டைம் ஜாபாக பார்க்க வேண்டியது தானே? ஈஸியானதெல்லாம் இல்லை வயன், நான் எல்லாமே தேடி பார்த்துட்டு தான் இங்கே வந்தேன். எனக்கு என்ன ஆசையா நான் கஷ்டமான ஜாப் பண்ணோன்ட்டு? எனக்கு கிடச்சது இதுதான். கிடச்ச வரைக்கும் லாபம்னு சைலண்ட்டாக ஒர்க்கை பார்க்க வேண்டியது தான். என்ன பண்ணுறது?
நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகுற வரைக்கும் தானே, செட்டில் ஆகிட்டோன்னையும் நல்லா படிச்சுட்டோன்னையும் வேறு ஜாப் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். உங்கள் ஐஸ் ஃபுல்லாக அப்படி ஒரு மாதிரி டியர்ஸாக வருது, என்னடா இவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படி சொல்லிட்டு. யாருன்னா கஷ்டப்படுறத பார்த்தா லைட்டாக நமக்கு கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அதுவே நம்ம ஃப்ரெண்டு இப்படி கஷ்டப்படுறான்னு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ நீங்கள் ஜிம்னோடைய ஹேண்டை டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு, உனக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சரியா, நான் உனக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுவேன், ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜிமினை ஓகேன்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீங்களும் அவரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவரோட கையை பிடிச்சிட்டு நடந்து வரீங்க. ஜிமின் அப்படியே குனிஞ்சு உங்கள் 2 பேர் ஹேண்டையும் ஹோல்டாகி இருக்கிறத பார்க்குறாரு. அவருக்கு திடீர்னு அவர் ஸ்டொமக் ஃபுல்லாக ஒரு பட்டர்ஃப்ளை பறக்குது, அவர் கண்ணெல்லாம் அப்படி ரெட் ஆகுது, ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கு இந்த ஃபீலிங் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணதில்லைல்ல, இதெல்லாம் அவருக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. அப்போ அவர் அப்படியே காட் கிட்ட, காட் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்க, இது கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு அப்படியே உங்கள் கூட நடந்து வந்துட்டுருக்காரு ஸ்மைல் பண்ணிட்டு. இதே மாதிரி நீங்களும் ஜிமினோ அப்படியே பேசிட்டே ஒரு வழியாக காலேஜ் வந்து சேர்ந்துடுறீங்க. நீங்கள் கரெக்டாக காலேஜ் வரத்துக்கோ ரேணு ஃபோன் பண்ணுறதுக்கோ சரியாக இருக்குது. நீங்கள் ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு, ஹே ரேணு நான் காலேஜ் வந்துட்டேன்டி, நீ வந்துட்டியா? ஹே வயன் நான் வந்துட்டேன், நம்ம கிளாஸில் தான் இருக்கேன், நீ சீக்கிரம் வா அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிடுறா. நீங்களும் ஜிமின் கிட்ட, ஹே ஜிமின் ரேணு எல்லோரும் கிளாஸில் தான் இருக்காங்களாம், வா நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறீங்க. நீங்கள் அப்படியே கிளாஸ் போயிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே ஜாலியாக இருக்கீங்க. இப்படியே தான் உங்களுக்கு டேஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஜிமின் உங்களுக்கு பயங்கரமாக அடிக்ட் ஆக ஆரம்பிச்சிடறாரு. பிகாஸ் அவருக்கு எதனா ஒரு பிரச்சனைனா அவருக்கு ஆறுதலாக நீங்கள் நிற்கிறீங்க, அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது லைஃப் லாங் வரணும்னு ஆசைப்படுறாரு. நீங்கள் காலேஜ் முடிஞ்சுட்டு வீட்டுக்கு போகும்போது உங்களை பிரிய மனசே இல்லாமல் போவார். அவருடைய ஜாப் போனால் கூட அவருடைய கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உங்கள் மேலேயே தான் இருக்கும். கிடைக்கிற கொஞ்சம் டைமில் அப்படியே ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பேசிகிட்டு இருப்பார். உங்களுக்கும் அப்படி தான். ஜிமின் இல்லாமல் ரொம்ப போர் அடிக்குது இப்போலாம். ஆக்சுவலாக உங்களால் ஜிமின் கிட்ட பேசாமல் இருக்கவே முடியல. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறீங்களோ இல்லையோ ஜிமின் கிட்ட உங்களுக்கு பேசிடணும் அப்படி தான் உங்கள் மைண்ட் செட் ஆகுது. பிகாஸ் ஜிமின் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அவருக்கு ஆறுதலாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் ஜிமினுக்கு எதனா ஹெல்ப்னாலோ கஷ்டனாலோ நீங்கள் அட்வைஸ் பண்ணுறது, நிறைய ஹெல்ப் பண்ணுறது சொல்லிட்டு இதே மாதிரி தான் இருக்கீங்க. நீங்களும் கொஞ்சம் ஜிமின் மேலே ஃபாலோ ஆகுறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் பார்த்துருப்பீங்க. பட் உங்களால் முடியல, ஏன்னு தெரியல. ஜிமின் கிட்ட பேசும்போது மட்டும் உங்களுக்குள்ள ஒரு இனம் புரியாத மாற்றம் வருது. இதே மாதிரி தான் 2 பேரும் மாற்றி லவ்வில் ஃபாலோ ஆகிட்டீங்க. பட் நீங்கள் 2 பேருமே இதை கன்ஃபர்ஸ் பண்ணல. ஓகேடா, இப்போ ஒரு ஃபைன் டே, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே பைக்கில் காலேஜ் போயிட்டுருக்கீங்க. சரி ஜிமின் வந்துட்டானா காலேஜுக்குன்னு கேட்போன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி ஜிமின் கிட்ட, ஹே ஜிமின் எங்கடா இருக்க, நாங்கள் காலேஜ் கிட்ட வந்துட்டோம். வயன் நான் இன்னைக்கு காலேஜ் வரல, எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது, நான் இன்னைக்கு வரல வயன். என்னது ஃபீவரா, என்னாச்சு உனக்கு? நேற்றுலாம் நல்லா தானே இருந்த? தெரியல வயன், ஒரே ஃபீவராக இருக்குது, என்னால் சுத்தமாக முடியல வயன். நீ காலேஜ் போ வயன், எனக்கு ஃபீவர் சரியாயிட்டோன்னே நானே காலேஜ் வரேன், அப்புறம் நம்ம மீட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு ஜிமினால் பேச முடியலனால கட் பண்ணிடுறான். நீங்களும் அவன் ஃபோனை கட் பண்ணதே பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடைய பைக்கை ஸ்டாப் பண்ண சொல்கிறீங்க. அவங்களும் பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு, ஹே வயன் என்னடி ஆச்சு, இப்போ எதுக்கு பைக்கை ஸ்டாப் பண்ண சொன்னேன்? காய்ஸ் ஜிமினுக்கு ஃபீவரா? என்னது ஜிமினுக்கு ஃபீவரா? நேற்றுலாம் நல்லா தானடி இருந்தான். தெரியல சார்லஸ், இப்போ ஃபோன் பண்ணால் அவன் தான் சொல்கிறான். நான் போட்டுமா அவனை பார்க்க? ஏ வயன் உனக்கு என்ன பைத்தியமா? பாதி தூரம் வந்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவன் ஹாஸ்டலில் இருக்கான். ஹாஸ்டலெல்லாம் அப்படி பார்க்க முடியாது, அவங்களே அதுக்குன்னு ஒரு டைம் தருவாங்க, அதில் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். விளாடாத வயன், ஜிமின் பார்த்துப்பான், அவன் ஹாஸ்டலில் தான் தங்கியிருப்பான், அங்கே எல்லாருமே பார்த்துப்பாங்க. இல்லைடா, அவன் நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்கான், அவனுக்கு நம்மளை தவிர வேறு யாருமே இல்லையா. ப்ளீஸ்டா, அவனும் நம்ம ஃப்ரெண்டு தானே, நம்ம தானே அவனை பார்த்துக்கணும், எதனா பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க அவங்களும் சரி வா ஃபர்ஸ்ட் நம்ம ஹாஸ்டல் போவோம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே இப்போ அட்ரஸ்லாம் அவன் தான் ஜிமின் சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த அட்ரஸ்க்கு அப்படியே வந்துடுறீங்க. வந்துட்டு உள்ள வார்டன் கிட்ட போயிட்டு இங்கே ஜிமின் யாருன்னா இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு கேட்டால், இருக்காங்க, நீங்கள் அவங்களோட ரிலேட்டிவ்ஸா? சாரி, விசிட்டிங் ஹார்ஸ் இது கிடையாது, விசிட்டிங் ஹார்ஸ் எப்போ நாங்கள் அப்போ சொல்லுவோம், அப்போ வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அப்போ நீங்கள் அந்த வார்டனை தடுத்து, இல்லை நாங்கள் அவரை பார்க்க தான் வந்திருக்கோம், அவர் கொஞ்சம் ஃபீவராக இருக்காமே, அதான் நாங்கள் பார்க்கலான்னு வந்திருக்கோம், கொஞ்சம் அலோவ் பண்ணுங்களேன். என்னது ஃபீவராக இருக்கா, எனக்கு எந்த நியூஸுமே வரலையே அப்படி சொல்லிட்டு ஜிமினுடைய ரூமுக்கு எல்லாருமே அப்படி போகிறீங்க.
போயிட்டு பார்த்தாங்க ஜிம்மின் அவர் அப்படியே ரொம்ப இரும்பிட்டு அவருடைய பெட்ஷீட்டெல்லாம் நல்லா பாடி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு படுத்துட்ருக்காரு. நீங்கள் ஜிம்மினை பார்த்தோன்னே ஓடி போயிட்டு ஜிமின் உனக்கு என்ன ஜிமின் ஆச்சு அப்படி சொல்லிட்டு அந்த பெட்ஷீட்டை எல்லாத்தையும் விலக்கி விட்டுட்டு அவரோட ஃபேஸில் கை வைக்கிறீங்க. அவ்வளோ ஒரு ஃபீவர் அடிக்குது. அப்போ வார்டனும் வந்து செக் பண்ணிவிட்டு ஆமாம் ஃபீவர் அடிக்குது, என்கிட்ட அப்பயே அவன் வந்து சொல்லியிருந்தா நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருப்பேனே. இருங்க நான் டாக்டருக்கு ஃபோன் அடித்து வர சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவங்க ஃபோன் அடிக்கலான்னு போகிறாங்க. நீங்கள் அப்போது இல்லை நான் இவனை கூட்டிகிட்டு போகலாமா, ஜஸ்ட் ஒரு ஃபீவர் சரியாகிற வரைக்கும் தான், மறுபடியும் நானே கூப்பிட்டு வந்து விட்டுடுறேன். சாரிம்மா, இது எங்கள் ரூல்ஸ் கிடையாது, நாங்களே நல்லா தான் பார்த்துப்போம் ஃபீவர்லாம் இருந்தால். இவங்க எங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணலை, அதனால தான் எங்களுக்கு தெரியல. இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் கண்டிப்பாக நாங்கள் நல்லபடியாக பார்த்துருப்போம். நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காமல் ஜிம்மினை இங்கேயே விட்டு போகலாம். இல்லை, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல. அவனை இங்கே விட்டுட்டு அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சோ நாங்கள் பதறிட்டுருப்பேன். ப்ளீஸ், அவன் உடம்பு சரியானோடனே நானே கூப்பிட்டு வந்து விட்டுறேன். உங்களுக்கு என்ன ஃபார்மாலிட்டிஸோ நான் பண்ணி கொடுத்துட்றேன். ப்ளீஸ் என் கூட மட்டும் அனுப்புங்களேன் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறீங்க. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் இப்படி கேட்குறதுனால உங்களோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிட்டு ஜிம்மினை அவங்க கூட அனுப்பி வைக்கிறாங்க. கிம்மா சார்லஸ் இப்போ ஜிம்மினை தூக்கிட்டு வராங்க ஹாஸ்டல்லேருந்து வெளியே. நீங்களும் ரேணுவும் அப்படியே ஒரு கேப் புக் பண்ணியிருப்பீங்க. அந்த கேபில் அப்படியே ஜிம்மினை உட்கார வச்சுட்டு எல்லாரையும் பார்த்து காய்ஸ் நீங்கள் வீட்டுக்கு போங்க, ரொம்ப டைம் ஆகிடுச்சு, வீட்டில் எல்லோரும் தேட போகிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் மீதியெல்லாம். வயன் என்னடி பைத்தியக்காரி மாதிரி பேசுகிற, நீ மட்டும் எப்படி தனியாக பார்த்துப்ப? ரேணு நான் பார்த்துப்பேன்டி, நீ எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுக்கு போ, நான் சொல்கிறத கேளுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவோ சார்லஸ் உங்கள் மண்டியிலே தட்டிட்டு என்னடி புதுசாக தேங்க்ஸ்லாம் சொல்கிற, இந்த ஜிம்மின் வந்ததுலேருந்து நீ சரியில்லை வயன், பார்த்து இருந்துக்க அப்படின்னு சொல்ல கிம்மோ ஆமாம் வயன் நீ ரொம்ப சேஞ்ச் ஆகிட்ட, முன்ன மாதிரி இல்லை, இப்போல்லாம் எங்கள் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை, ஜிம்மன் எப்போ பார்த்தாலும் ஜிம்மன் தான். சரி அவன் தனியாக இருக்கான், அவன் கூட இருக்கேன்னு விட்டாலும் எங்கள் கூட பேசினாலும் நீ ஜிம்மினை பற்றி மட்டும்தான் பேசுகிற. என்ன வயன் நடக்குதுங்க? அதுக்கு ரேணு வேற என்ன நடக்குது? லவ் தான் நடக்குது. என்னது லவ்வா அப்படி சொல்லிட்டு கிம்மோ சார்லஸும் அப்படியே வந்து ஷாக்காக நீங்கள் அப்படியே ஹெட் டவுன் பண்ணி நிற்கிறீங்க. ரேணுங்க கிட்ட வந்துட்டு வயன் நம்ம குரூப்லேயும் 2 பாய்ஸ் இருக்காங்கடி, அவங்கக்கிட்ட நீ எப்படி இருக்க, ஜிம்மின்கிட்ட நீ எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியும். சரி அவங்கள விடு, என்கிட்ட நீ பேசின இப்போல்லாம் என்னை பற்றியும் உன்னை பற்றியும் பேசுகிறதில்ல. ஜிம்மன் அவனை பற்றி மட்டும்தான் பேசுகிற. மனசாட்சியை தொட்டு சொல்லு, ஜிம்மின் அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்கிறேன் வயன், உன்னை தானே கேட்குறேன். ஆமாண்டி, எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஏனே தெரியல, அவனை ஃப்ரெண்டாகவே பார்க்க தோண மாட்டேங்குது, அவன் கூட லைஃப் லாங் வாழணும்னு தோணுது, அவன் கஷ்டத்துலேயே இருக்கணும்னு தோணுது, அவனை விட்டு போகக்கூடாதுன்னு தோணுது, ஃப்ரெண்டெல்லாம் லவ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது, ஏன் ஃப்ரெண்டெல்லாம் லவ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது, எனக்கு என்னென்னமோ தோணுது. ஏன் எனக்கு தோணுது? ஏன்னா நான் அவனை லவ் பண்ணுறதா தோணுது இப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்ல 3 பேரும் அப்படியே வாயை பிறந்துட்டு உங்களை பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ அடி இதெல்லாம் பேசுகிற அப்படின்னு சார்லஸ் கேட்க ஆமாம் சார்லஸ் எனக்கு என்னன்னு தெரியலடா, என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, ஆனால் எனக்கு ஜிம்மின் வேணும். எனக்கு உன்கிட்டயோ கிம்கிட்டயோ வராத ஃபீலிங் ஏன் அவன்கிட்ட மட்டும் வருது? அப்படி உங்கள் மேலே வராத ஃபீலிங் அவன்கிட்ட மட்டும் வருதுன்னா அப்போ அவன் சம்திங் ஸ்பெஷல். எனக்குள்ள ஒரு கொஸ்டின், அப்படி என்னவா இருக்கும்னு அந்த கொஸ்டினுக்கு கிடச்ச ஆன்சர் தான் லவ். எஸ், நான் ஜிம்னை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொன்ன உடனேயும் எல்லாருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எல்லாருமே அப்படி சைலண்ட்டாக நின்று உங்களே பார்த்துட்ருக்காங்க. அப்போ நீங்கள் என்னாச்சு காய்ஸ், எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்கீங்க? நான் என்ன இங்கே படமாக காட்டிகிட்ருக்கேன்? படம் தாண்டி காட்டுறேன். நாடி இதெல்லாம் புதுசாக இருக்குது. டே கிம் போடா, உனக்குலாம் என் நிலமை புரியாது, கண்டிப்பாக ரேணுக்கு புரியும். என்ன ரேணு, நீ சார்லஸ் மேலே எப்படி தானே விழுந்த அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொன்னோடனே அவளுக்கு ப்ளஷ் ஆகுது. அவங்களுடைய லவ் மூமெண்ட்ஸில் அப்படியே அவங்களுக்கு ஞாபகம் வருது. அதனால் அவள் அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு உங்களோட ஷோல்டரில் அப்படியே வந்து அடிக்கிறா. நீங்களும் சிரிக்கிறீங்க. கிம்மோ என்னவோ நீ ஹாப்பியாக இருந்தால் போதுன்ற மாதிரி அவர் அப்படியே சரி வயன் நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சுன்ற மாதிரி கிளம்பிடுறாரு. ரேணுவோ சார்லஸுமே ஒரு பைக்கில் அப்படியே கிளம்பிடுறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே ஜிம்மினை கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கே டாக்டரை பார்த்துட்டு அவர் சொல்கிற டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு வரீங்க. உங்கள் நல்ல நேரம் உங்கள் வீட்டில் எல்லோரும் ஊருக்கு போயிருக்காங்க, அதனால தான் நீங்கள் ஜிம்மின் ஹாஸ்டல்லேருந்து உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருப்பீங்க. இப்போ நீங்கள் பெட்டில் அவரை போயிட்டு படுக்க வச்சுட்டு ஜிம்மின் இங்கே பாருடா, என்ன ஆர் யூ ஓகே, உனக்கு எங்கன்னா வலிக்குதா,
ஹே ஜிமின் அப்படி சொல்லிட்டு அவருடைய சீக்ஸில் அப்படி பேட் பண்ணுறீங்க. அவரும் வயன் நான் என்ன பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி ஷாக்காக இருந்துட்டு கேட்குறாரு. அப்போ நீங்கள் ஜிம்மினோடைய ஷோல்டரை கை வச்சு காம் டவுன் ஏன்டா ஷாக் ஆகுற, நீ என் வீட்டில் தான் இருக்கேன். என்னது உன் வீட்டில் இருக்கேனா? நான் எப்படி உன் வீட்டுக்கு வந்தேன்? ஐயன் வார்டனுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான், விடு நான் போனோம் அப்படின்ற மாதிரி ஜிம்மின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாரு. நீங்கள் அப்போ ஜிம்மினோட ஷோல்டரை பிடிச்சிட்டு காம் டவுன், நான் எல்லாமே பேசிட்டு தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன், இல்லை நீ எப்படிங்க இருப்ப? இப்போ வேலை என்ன தெரியுமா? சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தான். நான் போய் உனக்கு கஞ்சி வச்சு கொண்டு வரேன், நீ சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு சரியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் எழுந்து போகிறீங்க. ஜிமின் டப்புன்னு உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு ஹே வயன் எப்படி வார்டன்கிட்ட பேசினேன் அப்படி சொல்லிட்டு கேட்கவோ நீங்கள் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஜிம்மின் அப்படியே உங்களை ஷாக்கிங்காக பார்க்குறாரு ஒரு மாதிரி. நீங்கள் அப்போ ஜிம்மினை பார்த்து என்னாச்சுடா, எதுக்கு என்ன அப்படி பார்க்குற? இல்லடி நீ அதெல்லாம் பண்ண. ஆமாம் நான் பண்ணாமல் பின்ன உன்னை நான் தானே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டோர் கிட்டே போகிறீங்க டோரை திறக்கலான்னு சொல்லிட்டு. அப்போ ஜிமின் நீ எதுக்கு வயன் என்னை பார்த்துக்கணும், ஜஸ்ட் ஃப்ரெண்டாக மட்டும் இருக்க வேண்டியது தானே. கிம் சார்லஸ் ரேணு கூட தான் எனக்கு ஃப்ரெண்ட், அவங்கெல்லாம் என் மேலே இவ்வளோ கேர் பண்ணிக்கலையே, நீ என் மேலே கேர் பண்ணிக்கிறேனா? அப்போது எஸ் ஜிமின் ஐ லவ் யூ. இங்கே பாரு ஜிமின், உன்கிட்ட என்ன பிடிச்சிது, உன்னை எவ்வளோ பிடிக்கும்ல எனக்கு சொல்ல தெரியாது. நீ என் லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது, உனக்கு ஓகேவா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் அப்படியே உங்களே பார்க்குறாரு. என்னடா இவ டப்புன்னு இப்படி சொல்லிட்டா, நம்ம சும்மா தானே கேட்க வந்தோம் அப்படி சொல்லிட்டு. இங்கே பாரு ஜிமின், உனக்கு தோணலாம் என்னடா இவ சும்மா கேட்டதுக்கு டப்புன்னு இப்படி சொல்லிட்டாளேன்னு. எனக்கு ஒன்று பட்டுச்சுன்னா நான் சொல்லிவிடுவேன் ஜிமின், பட் உன் மேலே நான் லவ்வில் தான் இருக்கேன். நான் இன்னும் இது ஜஸ்ட் க்ரஷ்ஷான்னு தெரிஞ்சுக்கதான் இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணேன். பட் இது க்ரஷ்லாம் இல்லை, லவ் தான். எனக்கு இப்போ அது லவ்னு தான் தெரிஞ்சிடுச்சு. என் லவ்வையும் நான் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டேன். உன்னோட ஆன்சருக்கு தான் வெயிட்டிங். நீ நல்லா யோசிச்சு முடிவேடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜிம்மினுக்கு ஃபுட் ரெடி பண்ண போயிடுறீங்க. ஜிம்மினோ சரி நம்ம என்னென்னலாம் பிளான் வச்சுருந்தோம் இவகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணலான்னு, இவன் என்ன டப்புன்னு இப்படி உடச்சிட்டா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக இருந்தாலுமே அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. ஒய்யனுக்கும் நம்மளை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச உடனேயும் இப்படியே ஒரு மிக்சட் எமோஷனில் இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. நீங்கள் அவருக்கு ஃபுட்டெல்லாம் அப்படியே ரெடி பண்ணிவிட்டு ரூமுக்கு கொண்டு வரீங்க. கொண்டு வந்து அதை டேபிள் மேலே வச்சுட்டு ஜிமின் ஃபுட் சாப்பிடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் அந்த ஃபுட்டை அப்படியே நவுத்தி வைக்கிறீங்க அவர்கிட்ட. அவரும் வயன் என்ன ஜிமின் எதனா சொல்லணுமா? உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிவிடு, நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆஹா அதெல்லாம் கிடையாது, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, பட் நான் சில பல எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுருந்தேன், அதுதான் ஸ்பாயில் ஆகிடுச்சின்னு நினைக்கும் போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும் ஐயன். ஜிமின் நீ நல்லா யோசிக்கோ, இவன் எங்கடா நோன்னு சொல்லிட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிவிடுவான்ல, யோசிக்காத, நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன். ஐயோ வையன் இல்லை, உன்னைனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், என் லைஃப்பில் ஆறுதலாக எனக்குன்னு இருக்கவனா அது நீ மட்டும்தான் வையன். ஐ லவ் யூ டூ வையன் அப்படி சொல்லிட்டு அவர் டப்புன்னு வந்து அக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் அப்படியே அவர் அக் பண்ணிவிட்டு எப்படியும் நம்ம லவ்வை கன்ஃபர்ஸ் பண்ணிட்டோம், ஜிமின்க்கும் நம்ம மேலே லவ் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயும் ஹாப்பியாக அவர் அப்படியே அக் பேக் பண்ணிட்டு ஜிமின் நீ உண்மையாலே என்ன போதும் வையன், நான் உண்மையாலும் உன்னை லவ் தான் பண்ணுறேன், ஐ லவ் யூ டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அக் பண்ணிகிட்டே இருக்கும்போது டப்புன்னு ஒரு சவுண்ட், என்னன்னு பார்த்தா அது தண்டருடைய சவுண்ட். நீங்கள் அப்போது அச்சச்சோ மழை பெய்ய போது போல. ஆமாம் வையன், வெளியே இடியில் அடிக்குது, என்ன திடீர்னு மழை பெய்யுது தெரியல ஜிமின், அதெல்லாம் விடு, நீ சாப்பிடு, நான் போய்ட்டு ஃப்ரெஷ்அப் மட்டும் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் ரூமில் விட ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் சாப்பிட்ருப்பானா, டேப்லெட் வேறு போடணும்ல, நமக்கு தான் தெரியும் என்னென்ன டேப்லெட் இப்போ கொடுக்கணுன்னு. அச்சச்சோ அவன் ஏதோ தெரியாத டேப்லெட்டை போட்டுற போகிறான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ரூமுக்கு கடகடன் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு போகிறீங்க. பார்த்தா ஜிம்மின் அவருடைய பெட்ஷீட்டை நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி குளிரில் நடுங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு அவர் பார்க்கவே பயமாக இருக்குது, அவ்வளோ ஒரு ஷேக் ஆகுது அந்த பெட்டே. நீங்கள் அப்போ வேகமாக ஓடி போயிட்டு என்னன்னு பார்த்தா விண்டோஸ்லாம் ஓப்பனில் இருக்குது, டப்புன்னு அடிக்குது. நீங்கள் அந்த விண்டோஸை பார்த்துட்டு ஐயோ குளிர்துன்னா சாத்தியிருக்க வேண்டியது தானே, என்ன இந்த பையன் இப்படி பண்ணுறான் அப்படி சொல்லிட்டு வேகமாக அந்த போய் விண்டோஸை சாத்துறீங்க.
கரெக்டாக அப்போ மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் மேலே சில ட்ராப்ஸ்லாம் பட்டுது, ரொம்ப இல்லை சிலது தான். நீங்கள் எப்படியோ அந்த காற்றுல அந்த விண்டோவெல்லாம் சாத்திட்டு ஜிமின் பக்கத்தில் வந்து பார்க்குறீங்க. அவர் அப்படியே நடுங்குறாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. என்னடா இந்த பையன் இப்படி பண்ணுறானே சொல்லிட்டு, ஜிமின் ஜிமின் என்ன ஜிமின் ஆச்சு? ஏன் ஜிமின் இப்படிலாம் பண்ணுற ஜிமின்? எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீக்ஸில் அப்படியே ஹேண்டை கொண்டு போய் வைக்கிறீங்க. இப்போது உங்கள் ஹேண்டை பிடிக்கலான்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டை எடுத்துகிட்டு வராரு. அது அப்படி ஷேக் ஆகுது. அப்படியே கொண்டு வந்து உங்கள் ஹேண்ட் கூட அவர் ஹேண்டை வச்சுட்டு உங்களை ரொம்ப க்ளோஸாக இழுத்து டப்புன்னு ஹக் பண்ணிக்கிறாரு. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. அவர் உடம்பெல்லாம் ஷேக் ஆகுது. அவருடைய ஷேக்னஸ் அப்படியே உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்போ நீங்களும் அவர் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவருடைய பேக்கில், ஜிமின் ஜிமின் ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, உனக்கு குளிர்து, அப்படி தான் இருக்கும் இரு அப்படி சொல்லிட்டு பெட்ஷீட்டை நல்லா கவர் பண்ணுறீங்க. அவருடைய ஹேண்டை கொண்டு வந்து உங்களோட வெயிஸ்ட்டை அப்படியே சுற்றி அவர் கிட்ட பிடிச்சி இழுக்கிறாரு. அவருடைய நோஸை உங்களுடைய நோஸை கிட்ட இருக்குது. அவருடைய ஹாட்டான அந்த ப்ரீத் அப்படியே உங்கள் மேலே படுது, அதாவது உங்கள் லிப்ஸில். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது அவருடைய காலை கொண்டு வந்து உங்களுடைய கால் மேலே போட்டு இன்னும் கிட்ட இழுக்கிறாரு. அவரோட லிப்ஸ்க்கும் உங்கள் லிப்ஸ்க்கும் 1 இன்ச் தான் கேப்பே. நீங்கள் ஜிம்மினே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவருடைய டீத்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி குளிரில் நடுங்குது. அந்த சவுண்ட்லாம் உங்களுக்கு நல்லாவே கேட்குது. நீங்கள் அப்போ ஜிம்மினுக்கு வந்து ஈட்டு வைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் கையை ஒரு மாதிரி பேக் சைட்லேருந்தே ரப் பண்ணி ஒரு மாதிரி சூடு பண்ணி போல் கையை தேய்ச்சி அந்தமாரி பண்ணிகிட்ருக்கீங்க. பட் நோ யூஸ், ஜிமினுக்கு குளிரே போகல. அப்போ நீங்கள் சரி என்னடா பண்ணுறது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. உங்களுக்கு இந்த ஹக்கிங் அதை தவிர வேறு எதுவுமே தெரியல. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஜிமினை அப்படியே படுக்க வச்சுட்டு அவர் அப்படியே டைட்டாக பண்ணிட்டு படுத்துக்கிறீங்க. அவர் அப்படியே உங்களோட வேஸ்ட்டை சுற்றி இன்னும் ப்ரெஸ் பண்ணிட்டு படுத்துக்கிறாரு. அவ்வளோதான்டா, அந்த நைட் அப்படியே உங்களுக்கு ஸ்கிப் ஆகுது. நீங்கள் இப்போ மார்னிங் எழுந்திரிச்சு பார்த்தா ஜிமின் உங்கள் மேலே ஓவராயிருக்காரு. உங்களால் சுத்தமாக வெயிட் தாங்க முடியல. அவரோட மொத்த வெயிட்டும் உங்கள் மேலே தான் போட்டிருக்காரு. அப்போ அவருடைய பேக்கில், ஜிமின் ஜிமின் என்னால் மூச்சு விட முடியல, ஜிமின் ஜிமின் ப்ளீஸ் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லவோ ஜிமினோ அவரோட தூக்கத்துலேருந்து அப்படியே எழுந்துக்கிறாரு. எழுந்திரிச்சு பார்த்தா அவருடைய ஃபேஸ் கிட்ட உங்கள் ஃபேஸ் இருக்குது. டப்புன்னு மனுஷன் ஷாக் ஆகிட்டு பேக்கில் போகும்போது கட்டர்லேருந்து அப்படியே கீழே விழுறாரு. நீங்கள் விழுற ஜிமின் என்ன ஜிமின் ஆச்சு அப்படி சொல்லிட்டு வேகமாக வந்து எட்டி பார்த்தா ஜிமின் அப்படியே கீழே விழுந்து கிடக்காரு அவருடைய கையை பிடிச்சிட்டு. அப்போ நீங்கள் வேகமாக போயிட்டு, ஜிமின் எழுந்துரு ஜிமின், என்னாச்சு? பார்த்தா தெரியலையாடி, கீழே விழுந்துட்டேன், கை வலிக்குது. ஐயோ உன்னை யாரா விழ சொன்னா? நீ ஏன் விழுந்துட்டு என்ன கத்துறியா அப்படி சொல்லிட்டு அவருடைய கையை அப்படி தேய்ச்சி விடுறீங்க. அப்போ ஜிமின் சடனாக பார்த்தா உங்களுடைய ட்ரெஸ் அப்படியே லோவாக இருக்குது செஸ்ட் கிட்ட. உங்களோட செஸ்ட் லைட்டாக ரிவீல் ஆகுது. அதையே அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் அப்படியே தேய்ச்சி விட்டுட்ருக்கீங்க. அப்புறம் ஜிமினுக்கே, டேய் என்னடா பண்ணுற, அவன் ஒய்ஃப் இப்படிலாம் நீ பார்க்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் மண்டையிலே அவர் அடிச்சுட்டு, வையன் எனக்கு இப்போ ஓகே தான் விடு, பரவாயில்ல. நான் ஜிமின் உனக்கு ஓகேவா? இல்லை நான் இன்னும் தேய்ச்சி விடவா? வேணாம் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிடுறாரு. நீங்களும் எழுந்து அந்த பெட்டெல்லாம் ஒழுங்காக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு உங்களோட ரூமுக்கு போயிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு கீழே குக் பண்ணலாம் சொல்லிட்டு குக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஒரு சவுண்ட், வையன் கொஞ்சம் இங்கே வாயேன் அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஜிமின் இதோ வரேன் அப்படி சொல்லிட்டு அந்த கேஸ் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் மேலே போயிட்டு நீங்கள் ஏதோ ஒரு ஞாபகத்தில் அப்படியே டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு என்னாச்சு ஜிமின்னு சொல்லிட்டு அப்படி கேட்குறீங்க. பார்த்தா ஒரு நேக்டாக நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அவருடைய ஃபேஸை தான் பார்த்துருப்பீங்க, கீழெல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. அப்போ அவர் டப்புன்னு வையன் ஸ்டாப், கீழே மட்டும் வையன் பார்க்காத அப்படி சொல்கிறாரு. அப்போ தான் உங்கள் கண் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி பார்க்குது. டப்புன்னு உங்கள் ஐஸ்லாம் வைட் ஆகுது. நீங்கள் வச்ச கண்ணு வாங்காமல் அதையே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி இருக்கா. டப்புன்னு அங்கே இருக்க பில்லோவை எடுத்து கவர் பண்ணிட்டு, வையன் என்னடி இப்படி பார்க்குற? ஜிமின் நான் அது என்னடா அவ்வளோ பெருசாக இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் கேட்குவோம். அவர் நீ வெளியே போடி அப்படி சொல்லிட்டு உன்னை அப்படியே தள்ளி விட்டுறாரு. நீங்கள் வெளியே போயிட்டு அப்படியே யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. இங்கே ஜிமினுக்கு தாங்க முடியல. என்னதான் இருந்தாலுமே ஃபர்ஸ்ட் டைம் அவருக்கும் கொஞ்சம் ஷைனஸ் இருக்கும் இல்லையா? அப்போது நீங்கள் வெளியே இருந்து உங்கள் கையை அப்படியே ரெண்டுத்தையும் முன்னாடி கொண்டு வந்து, இவ்வளோ பெருசு தானே இருந்துச்சு, ஐயோ நான் வேற பார்த்துட்டேனே அப்படி சொல்லிட்டு அந்த கதவு கிட்ட அப்படியே வந்து கையை வச்சு கோலம் போட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜிமின் டப்புன்னு கதவு திறக்கிறாரு. நீங்கள் அப்படியே முன்னாடி வந்து விழுகுறீங்க. அப்போ ஜிமினும், இன்னாடி என்னாச்சு? ஜிமின் ஏன் டப்புன்னு கதவு திறந்த?
பின்ன டப்புன்னு கதவு திறக்காம நோட்டீஸ் அடிச்சுட்டு ஒட்டிட்டா திறப்பாங்க. ஹே வயன், என்கிட்ட எந்த ட்ரெஸ்ஸும் இல்லடி, இப்போ என்ன பண்ணுறது அப்படி சொல்லிட்டு அவர் கேட்க, நீங்களும் ஐயோ என்கிட்ட எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லையே, என் அப்பாவோட ஷர்ட் எதனா இருக்குமா, இரு ஜிம்மி நான் போய் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு, உங்கள் அப்பாவோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது, பட் வந்து அதை நீங்கள் போட்டு யூஸ் பண்ணி வச்சுட்டா யார் இதை யூஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மா கேட்பாங்கள்ல, அதனால உங்களுடைய ஒரு லாங் டிஷர்ட் கொண்டு போயிட்டு அதை நீட்டுறீங்க, அதனால பேபி பிங்க் கலரில் இருக்குது. ஜிம்மினும் அதை வாங்கி பார்த்துட்டு, ஹே வையன் என்னடி இதை கொடுத்துருக்க, இது எப்படி நான் போடுறது, என்ன இப்போ போட்டேன் என்ன, கேர்ள்ஸ் நாங்களாம் பாய்ஸ் ட்ரெஸ் போடுறோம்ல, அப்போ நீங்களும் போடுங்க, தப்பு கிடையாது, கேர்ள்ஸ் ட்ரெஸ் போட்டால் நீங்களாம் கேர்ள்ஸ் ஆகிடுவீங்களா, அட போங்கடா லூசு பசங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லவோ ஜிம்மினோ, ஓ அப்படியா மேடம், சரி சரி நான் இதையே போட்டுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே போட்டுட்டு வெளியே வராரு. பார்த்தா ஒரு ஐஸ் வரைக்கும் தான் அது இருக்குது. உங்களுக்கு டப்புன்னு அவரை பார்த்தோன்னே சிரிப்பு வந்துடுச்சு. இங்கே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிருங்க. அவரும் அவங்கள பார்த்து, ஏன்டி சிரிக்க மாட்டேன், இப்போ தான் பேசினேன் கேர்ள்ஸ் ட்ரெஸ் பாய்ஸ் போட்டால் தப்பு இல்லைன்னு, இப்போ நீயே சிரிக்கிற. ஜிமின் இல்லடி செம்ம க்யூட்டாக இருக்க தெரியுமா, அதான் உன் க்யூட்னஸ் என்னால் பார்க்க முடியாமல் நான் சிரிக்கிறேன், எங்கள் கிட்ட வாங்க அப்படி சொல்லிட்டு அவரோட கிட்ட பிடிச்சி இழுத்து அவரை சுற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு சிரிப்பு வருது, இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஓகே தானே உனக்கு இந்த ட்ரெஸ், இல்லைனா வேறு எதுனா வேணுமா, என்னோடய பேண்ட் போட்டுக்கிறியா, பேண்டீஸும் வந்து இருந்தால் கொடுத்துரு போட்டுக்கிறேன். ஹே ஜிமின் என்னடா, பின்ன என்னடி நானே ட்ரெஸ் இல்லாமல் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன், சும்மானா கடுப்பேற்றிட்டுருக்க, போடி உனக்கு வேணான்னா நீ கழட்டி கொடுத்துரு, அப்படிலாம் ஒன்றும் போகணுன்னு அவசியம் இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவோ. ஜிம்மினா அவருடைய செல்ஃபை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு, முடியல. அவர் அப்படியே உங்களுக்காக திரும்பிட்டு உங்கள் கால்லேருந்து உங்கள் ஹெட்டு வரைக்கும் ஒரு மாதிரி லுக்கு விட்டு, கழுட்ட வாடி உனக்கு பிரச்சனை இல்லையே, அதான் நீ ஆல்ரெடி பார்த்துட்டல, பிக்காக இருந்துச்சு அப்படி சொல்கிறாரு. உங்களுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் அப்படியே ஜிம்மினை ஒரு மாதிரி நர்வஸாக பார்க்குறீங்க. ஜிம்மினை அவருடைய ஷர்ட்டில் அப்படியே கை வச்சு லைட்டாக தூக்கிட்டு, கழுட்ட வாடி உனக்கு ஓகேவா, உனக்கு ஓகே தான், நீ தானே கழுட்ட சொன்ன அப்படி சொல்லிட்டு அப்படியே கழுட்டி அதை தூக்கி உங்கள் ஃபேஸ்லேயே போடுறாரு. நீங்கள் அந்த டிஷர்ட்டை வச்சு உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு, ஜிமின் 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 நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் ஜிமின், அப்படிலாம் பண்ணாத ஜிமின், இந்தா ஷர்ட் போட்டுக்கோ ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்லடி வயன் எனக்கு இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, காற்று நல்லா போகுது, நான் அப்படியே உக்காஞ்சிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே பெட்டு மேலே உட்கார்றாரு. நீங்கள் ஜிமின் விளையாடாத ஜிமின், யாருன்னா வந்துட போகிறாங்க, ஐ திங்க் இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க, யார் வந்தால் எனக்கு நாடி, நீ என் கேர்ள் ஃப்ரெண்ட், நான் உன் பாய் ஃப்ரெண்ட், நம்ம எப்படி இருந்தால் என்ன தப்பு, பார்க்குறவங்க என்ன நினச்சாலும் எனக்கு கவலை கிடையாது வயன். உங்களுக்கு கோவம் வந்துடுது, அப்போ நீங்கள் அந்த ஷர்ட்டை தூக்கி வீசிட்டு என்னடா ரொம்ப பண்ணுறன்ற மாதிரி உங்கள் ஐஸ் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. அவர் அப்படியே பெட்டில் அவருடைய 2 கையும் ஊனிட்டு ஒரு மாதிரி அப்படியே பிறந்த மேனியாக உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் மறுபடியும் உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு, ஜிமின் விளையாடாத என் தங்கோல, என் செல்லல, என் புருஷன்ல, ப்ளீஸ் டாமா போடு எங்கே அந்த டிஷர்ட் எடுத்து போட்டுக்கோ பார்க்கலாம். நான் போட மாட்டேன் வயன், உனக்கு ஓகேனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல வரும்போது நீங்கள் அப்படியே ஐஸை வந்து ஓப்பன் பண்ணி அவரை பார்க்குறீங்க. அவர் அப்படியே எழுந்திரிச்சு நின்று உங்கள் கிட்டே வராரு. இப்போ நீங்கள் அவரோட ஐஸே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவர் உங்கள் கிட்டே வந்துட்டு உங்கள் லிப்ஸையும் உங்கள் ஐஸையும் உங்கள் நோஸையும் அப்படியே மாற்றி பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கும் ஒரு மாதிரி நீடியாக ஃபீல் ஆகுதுடா, என்னதான் இருந்தாலும் நமக்கும் இருக்கும் இல்லையா. இப்போ நீங்கள் அவரோட லிப்ஸை அப்படியே பார்க்கும்போது அவர் அப்படியே உங்கள் லிப்ஸ் கிட்டே வந்துட்டு, ஆச்சு அப்படி சொல்லிட்டு ரொம்ப நேரமாக ஃபேஷனேட்டாக கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் கிஸ் பண்ணும்போதே அவர் உங்களுடைய அப்படியே டிஷர்ட்டை வந்து கழட்டி தூக்கி அடிச்சிருப்பாரு. இப்போ நீங்கள் கீழே பேண்ட்டும் மேலே வந்து உங்கள் இன்னரோடையும் இருக்கீங்கடா. நீங்கள் ஈடு கொடுத்து ஜிம்மின்னு கிஸ் பண்ண, ஜிம்மின்னு உங்களுக்கு ஈடு கொடுத்து கிஸ் பண்ணன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு கிஸ் போயிட்டே இருக்குது. அவர் உங்கள் அப்படியே உங்களை பெட்டில் தள்ளி பயங்கரமாக வந்து இப்போ மேலே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது அப்படியே உங்களுடைய ஜா லைன், நெக்கு, காலர் போன் சொல்லிட்டு ஒன்று வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் அப்படியே சொல்லிவிட்டு கரெக்டாக உங்கள் செஸ்கிட்ட வந்து ஒரு பைட் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஜிமின் கடிக்காது, எனக்கு வலிக்குது. வயன் இது பண்ணால் பெயினாக தான் இருக்கும், நீ தான் பொறுத்துக்கணும்.
ஜிமின் என்னாலலாம் பொறுத்துக்க முடியாது. இன்னாடி இப்படி சொல்கிற, பொறுத்துக்க முடியாதுனா அப்படி எப்போ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு, ஜிமின் போதும்டா, நம்ம எதனா தப்பு பண்ணிட போகிறோம். வையன் இந்த நேரத்தில் போதுன்ற, அங்கே கீழே பாரு அவன் எவ்வளோ ஆடாக இருக்கான்னு. நான் என்ன பண்ணுறது இப்போது? அதுக்குன்னு இப்போ நம்ம இன்டிமேட்டாக இருக்கணுமா? நம்மக்கிட்ட காண்டம் பேக்கெட்ஸ் கூட இல்லை, எப்படி? அப்போ ஜிமினோ அப்படியே உங்கள் மேலே ஓவர் ஆகிருப்பார்ல. இப்போ சேடாக எழுந்து பக்கத்தில் உட்காந்துட்டு, நீ சொல்கிறது சரிதான் வையன், சரி அந்த ஷர்ட்டையே எடு, நான் போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் அப்போது அவரையும் பார்க்குறீங்க, அவர் ப்ரைவேட் பார்ட்டியும் பார்க்குறீங்க. அது ரொம்ப ஹார்டாக இருக்குடா, உங்களுக்கே ஜிமினை பார்க்க பாவமாக இருக்குது. அப்போ நீங்கள் வேக வேகமாக போயிட்டு ஜிமின் பெட்டில் தானே உட்காந்துருப்பாரு, அவருடைய ப்ரைவேட் பார்ட்டை கையில் எடுத்து வாயில் வச்சு சப்பான ஸ்டார்ட் பண்ணுறீங்க. வையன் வையன் என்னடி பண்ணுற? வையன் வையன் யா ஓ வையன் இஸ் பேபி Baby, Daddy needs more tea. Wayan. நீங்களும் சும்மா இல்லைங்க, செம்மையாக பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிமின் உங்களுடைய முடியெல்லாம் பிடிச்சிட்டு வயன், எப்படி உனக்கு இதெல்லாம் தெரியும்? நான் இன்னசென்ட் நினச்சேன், பொண்ணுங்க பார்க்க தாண்டி இன்னசென்ட் நினச்சேன். ஆனால் இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கீங்க. வையன் உன் டீத் படுது. நீங்களும் அப்படியே அதே மாதிரி பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஃபைனலி அப்படியே உங்களுடைய மவுத்தில் அவர் அப்படியே கம் பண்ணுறாரு. நீங்களும் அதை அப்படியே முழுங்கிட்டு ஜிமினியே பார்க்குறீங்க. நீங்கள் நிமிர்ந்து பார்த்தா ஜிமின் அப்படியே பெட்டு மேலே படுத்துட்டு நாவோ 10 பேரை போட்டு அடித்த மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஜிமினை பார்த்தோன்னோ, டேய் என்னடா இப்படி ப்ரீத் பண்ணுற? ஜஸ்ட் நான் மவுத்லிங் தானடா பண்ண உனக்கு, அதுக்கே எப்படியா? ஃபர்ஸ்ட் டைம் டி, எப்படி இருக்கு தெரியுமா? செம்மையாக இருக்குடி வயன். பா உன் மவுத்தில் பண்ணதுக்கே எப்படின்னா? வயன் 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 ஐ வாண்ட் மோர் டி, ப்ளீஸ் டி ப்ளீஸ் டி. நோ ஜிமின் என்னாஃப், இதுவே உன்னால் முடியாதுன்னு தான் நான் பண்ணேன், அதுவே ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்காது. சரிடி ரொம்ப தான் பண்ணுறேன், மேரேஜ்க்கு அப்புறம் நழ வைப்பண்டி இதில். அப்படியா? பார்க்கலான்டா நீயா நானான்னு அப்படி சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸை அப்படியே எடுத்து போட்டு அந்த ஷர்ட்டை திரும்பி தூக்கி ஜிமின் மூஞ்சிலே வீசுறீங்க. அவரும் அது ஒன்று ஹேண்டில் பிடிச்சிட்டு உங்களே ஒரு மாதிரி ஸ்மெர்க் பண்ணிட்டு பார்க்குறாரு. ஓகேடா, இப்போ டைம் ஸ்கேப்ஸ். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே உங்களுக்கு செம்ம ரொமான்டிக்காக போச்சு. நீங்கள் 2 பேரும் உங்களை மாற்றி மாற்றி நீங்கள் ப்ளஷர் பண்ணிக்கிறது சொல்லிட்டு இன்டிமேட்டாலாம் இல்லை, பட் மற்றபடி எல்லாமே பண்ணிக்கிட்டீங்க. அந்த மாதிரி இன்றைக்கி டே ஃபுல்லாக எப்படியோ ஓட்டிட்டீங்க. இப்போ ஜிமினும் அவர் கிளம்பி, எனக்கு வந்து உடம்பு சரியாயிடுச்சுல, நான் ஹாஸ்டல் போகிறேன், அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா அம்மா வந்துட்டு பிரச்சனையோட அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு அவருடைய ஹாஸ்டலுக்கே. நீங்களும் ஜிமினை அனுப்பவே மனசு இல்லாமல் எப்படியோ அனுப்பிட்டு வீட்டில் எல்லா ஒர்க்கும் பண்ணிவிட்டு நைட் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. காலைல நீங்கள் ஜிமினுக்கு பண்ணது, ஜிமின் உங்களுக்கு பண்ணது அப்படி சொல்லிட்டு ஞாபகம் வருது. ஜிமினுக்கும் இங்கே அப்படி தான், அவரை பிடிக்கவே முடியல. லிட்ரலி ஷி இஸ் ஃப்ளையிங் ஆன் த ஸ்கை. அவரும் அப்படியே உங்களை நினச்சிட்டே தூங்குறாரு. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் 2 பேரும் எழுந்துக்கும் போதே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக எழுந்துக்கிறீங்க. அப்படியே மார்னிங்கே ஃப்ரெஷ்ஷாக எழுந்து ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு மிரர் முன்னாடி நீங்கள் பண்ணுற அட்ராசிட்டி இருக்கே, அவர் கண்ணுக்கு நீங்கள் அழகாக தெரியணும்னு மேக்கப் போடுறதும், உங்கள் கண்ணுக்கு அவர் அழகாக தெரியணும்னு சொல்லிட்டு மிரர் முன்னாடி அப்படி இப்படின்னு பண்ணுறதும், ஒரு வழியாக காலேஜ் கிளம்புறீங்க. இப்போ அவர் அப்படியே மிரர் முன்னாடி நின்று ஜிமின் ரெடி ஆகிட்டே இருக்காரு. அப்போது அவருக்கு ஒரு ஃபோன் வருது. அவரும் அட்டென்ட் பண்ணி, சொல்லுவேன் என்ன? ஒன்றும் இல்லை, நான் காலேஜ் ரெடி ஆகிட்டேன், அதான் நீயும் ரெடி ஆகிட்டேன்னு கேட்கலாம். ஓ மேடம் ரெடியா? நானும் ரெடி. ஓ ஓகே சார், அப்போ ரெடியா? வாங்க வாங்க காலேஜில் மீட் பண்ணலாம். சரிடி பொண்டாட்டி, பார்த்து வந்தேன். என்ன பொண்டாட்டிலாம் கூப்பிட்றேன் அவ்வளோ பாசமா? ஆமாண்டி, என் பொண்டாட்டி நான் பொண்டாட்டின்னு கூடாமல் வேறு யார் கூப்பிடுவா? ஓகே ஃபைன், சரிடா நான் வந்துடுறேன், நம்ம காலேஜில் வந்து மீட் பண்ணலாம். லவ் யூ டூடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வச்சிடுறீங்க. இப்போ நீங்கள் நடந்து தாண்டா போயிட்டுருக்கீங்க. பிகாஸ் நீங்களோ ஜிமினோ டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு காலேஜுக்கு சீக்கிரமாக போகலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருப்பீங்க. அதனால தான் வந்து நீங்கள் ஒரு 7 o'clock போலவே கிளம்பி காலேஜ் போயிட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறம் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படி சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அப்படியே காலேஜுக்கும் வந்து சேர்ந்துட்டு அங்கே ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீ கீழே வந்து உட்கார்ற மாதிரி செட்டப்லாம் இருக்கும்.
அங்கே உட்காந்துட்டு ஜிம்மினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மின் வருவார் சொல்லிட்டு டப்புன்னு உங்கள் பேக்லேருந்து ஒரு ஸ்டிக்கி நோட் எடுத்து அதில் நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன் அப்படி சொல்லி எழுதி உங்கள் பேக்லேயே ஒட்டிட்டு உங்கள் பேக்கை அங்கேயே வச்சுட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறீங்கடா. நீங்கள் இப்போ அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு உங்களோட ஹேண்டெல்லாம் வாஷ் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது உங்களோட ரெஸ்ட் ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு யாரோ வராங்க. நீங்களும் யாருன்னு பார்த்தா அது அந்த சீனியர் தான். அவன் உள்ளே வந்துட்டு லாக் பண்ணுறான். வெளியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் மிரர் வழியாக அவனை பார்த்துட்டு ஷாக்கிங்காக திரும்பி நிற்கிறீங்க. அப்போ அவனும் என்னடி ஆட்டமாக போட்ட, அன்றைக்கி அந்த ஜிம்மினுக்கு சப்போர்ட்டுக்கு தானே வந்த, இன்னைக்கு அந்த ஹீரோ வரானா பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வராரு. நீங்கள் அவனை தள்ளி விடுறீங்க. தள்ளி விட்டுட்டு ஹெல்ப் ஹெல்ப் யாருன்னா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கத்துறீங்க. கத்துறியா? கத்து. இப்போ டைம் என்ன தெரியுமா? 7 மணிடி. நீ கத்துனா பிரின்சிபால் கூட வரமாட்டான். கற்று பார்ப்போம். இங்கே பாரு, அன்றைக்கி நீ அவனை அடித்த நான் கேட்டேன். நீ ஏன் ரேகிங்லாம் பண்ணுற? அதெல்லாம் தப்பு தானே? சி, இந்த தப்பு சரி இதெல்லாம் நீ எனக்கு சொல்லக்கூடாது. பிரின்சிபாலாக அவன் ஷூவை மூட்டு இருக்கான். நீ என்னடி தொகுற? அன்றைக்கி அந்த வாளுங்கெல்லாம் அவன் கூட சுற்றிட்டு இருந்துச்சு, அதுங்களை கூப்பிடு வருதுங்களான்னு பார்ப்போம். இங்கே பாரு, தேவையில்லாமல் பண்ணிகிட்ருக்கேன் நான், அப்புறம் அசிங்கப்படுத்திடுவோம் உன்னை. இப்போ யார் அசிங்கப்படுறாங்கன்னு பார்க்கலாமா அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே உங்ககிட்ட தப்பாக பிஹேவ் பண்ண பார்க்குறான். பட் நீங்கள் விடவே இல்லை. ரொம்ப கத்துறீங்க, ஷவுட் பண்ணுறீங்க, அங்கே இருக்கிற கதவெல்லாம் போட்டு உடைக்கிறீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இது பண்ணுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக காலேஜில் எல்லோரும் வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் வர ஆரம்பித்த உடனே அவங்க அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியே நிற்கிறாங்க இல்லையா, அவங்க அப்படியே ரெஸ்ட் ரூம் டோரை ஓப்பன் பண்ணி விட்டுடுறாங்க. ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் ஆனதும் டேய் எதுக்குடா இப்போ டோரை ஓப்பன் பண்ண? மச்சான் எல்லாரும் வராங்க, இன்னும் நாள் பார்த்துக்கலாவா அப்படி சொல்லிட்டு கூப்பிடுவோம். சி, இன்றைக்கி தப்பிஸ்டடி, இன்றைக்கினா ஒரு நாள் மாட்டாமலையா போயிடுவா அப்படி சொல்லிட்டு உங்கள் முடி அப்படியே பிடிச்சிருந்துருப்பாரு. அதை ஃபாஸ்ட்டாக அப்படியே விட்டுட்டு வெளியே போகிறான். நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே பிடிச்சிட்டு பயங்கரமாக உட்காந்து அந்த பாத்ரூம்லேயே அழுகுறீங்க. இந்த சைடு ஜிம்மினை பார்த்தா அவர் ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். அவர் திரும்பி அவரோட பாக்கெட்டில் இருக்க மிரர் எடுத்து அவர் ஃபேஸை பார்த்துட்டு அவர் கையில் அப்படியே வாட்ச் கட்டியிருக்காரு. அதையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி நர்வஸாக நடந்துகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வரீங்க. உங்கள் முடியெல்லாம் அப்படி கலைஞ்சிருக்கு, உங்கள் கண்ணு ஃபுல்லாக ரெட்டாக இருக்குது, உங்கள் ஃபேஸில் அவ்வளோ ஒரு ஸ்வெட்டாக இருக்குது. அப்படியே நீங்கள் வெளியே வந்துட்டு அந்த ட்ரீ கிட்ட பார்த்தா ஜிமின் நிற்கிறாரு. ஜிமின் உங்களை பார்த்த உடனே வயன் அப்படின்ற மாதிரி பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு வந்து உங்களை டப்புன்னு ஹக் பண்ணுறாரு. பொண்டாட்டி, ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு எவ்வளோ நேரமா? புருஷனை எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிற? போடி அப்படி சொல்கிறாரு. அந்த வார்த்தைகளை கேட்டோடனே உங்களுக்கு ரொம்ப அழுக வருது. பிகாஸ் ஜிம்மின்னு இருக்க வேண்டிய இடத்துல அவன் அந்தமாரி உங்களை எதுவுமே பண்ணலை, பட் அப்படி பிஹேவ் பண்ண நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. நீங்கள் அப்போது ஜிம்மினை வேகமாக டைட்டாக பண்ணிட்டு ஜிம்மின் அந்த பாஸ்டரில் என்னை தப்பாக டச் பண்ணிட்டான் ஜிம்மின், நீ தொட வேண்டிய இடத்துலலாம் அவன் தொட்டுட்டான் ஜிம்மின் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுற மாதிரி இருக்குது. அப்போ ஜிம்மினும் அங்கே பிரேக் பண்ணிட்டு வயன் என்னடி சொல்கிற? ஆமாம் ஜிம்மின், நான் ரெஸ்ட் ரூம் போகலான்னு போனேன்னா அப்படி சொல்லிவிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. ஜிம்மினும் சரி அவன் என்ன பண்ண உனக்கு எதுவும் இல்லை ஜிம்மின், அவன் என்ன எதுவுமே பண்ணலை. வயன், இப்போ நம்ம என்னடி பண்ணுறது? வீடு நடந்து போச்சு, நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எதுவும் பண்ணவும் முடியாதுடி. அவனுக்கு சண்டைலாம் தெரியும், நம்ம எப்படி அவன்கிட்ட மோதுறது அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படியே சைலண்ட்டாக அவருடைய வேர்ட்ஸ்க்கு மட்டும் லிசன் பண்ணுறீங்க. என்னடா நம்ம இப்படி ஆச்சுன்னு சொல்கிறோம், கொஞ்சம் கூட கோவமே படலையேவன் அப்படின்ட்டு. நீங்கள் அப்போ ஜிம்மின் கிட்ட ஜிம்மின் அவன் என்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்கிற, நீ சைலண்ட்டாக கோவமே படாமல் இருக்க. வயன், யார்டி சொன்னா? நான் தொட வேண்டிய இடத்தெல்லாம் அவன் தொட்டிருக்கான்னு தெரியும் போது எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? அதெல்லாம் காமிச்சேன்னா நம்ம 2 பேர் லைஃப் தாண்டி ஸ்பாயில் ஆகும். இப்போது நான் சண்டை போட்டு அவனை அடிக்க போகிறேன்னு வச்சுக்கோ, அட்ஜஸ்டனே வச்சுக்கோ, என்ன ஆகும்? போலீஸ் வரும்டி, கண்டிப்பாக அவன்லாம் என்னை சும்மா விட மாட்டான். நான் கூட லைஃப் லாங் வாழணும்டி, நல்லபடியாக வாழணும். போலீஸ்னு அது இதுன்னு அலைஞ்சி நம்ம லைஃப்பை நம்மளே ஸ்பாயில் பண்ணிக்க வேணாம் வயன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் சொல்ல. என்னால் ஐம் சாரி வயன், என்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படி சொல்லிட்டு சேட் ஆகுறாரு. நீங்கள் அப்போ ஜிம்மினோட சீக்ஸை பிடிச்சிரு. ஒன்றும் இல்லை, நீ சொல்கிறதும் சரி தான். அந்த பிட்ச் என்ன பண்ண எனக்கு என்ன? அவன் என்ன அந்த மாதிரியா பண்ணிட்டான்? என் ஜிம்மினுக்கு தான் நான்
விடு, நம்ம நம்ம இங்கே இருக்கிற ஸ்டடீஸ் எல்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு எங்கன்னா போயிடலாம். இங்கே இருக்கவே தேவையில்லை. இந்த பிச்சு எப்படியும் நம்மளை சும்மா விட மாட்டான். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஷோல்டர் மேலே அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. ஜிமின் அப்படியே எதையோ சீரியஸாக யோசிச்சுட்டே இருக்காரு. இப்போது அந்த காலேஜ் டைம் எல்லாம் அப்படியே முடியுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாமே சொல்கிறீங்க. அவங்களும் ரொம்ப கோவப்படுறாங்க. கிம்மெல்லாம் நான் கேட்குறேனே போயிடுறான். அப்போ நீங்கள் கையை பிடிச்சி, கிம் என்னன்னு நீ போய் கேட்ப? இன்னடி வயன், அதுக்கு நான் உன்னை தடவான் நான் பார்த்துட்ருக்கணுமா? அப்படிலாம் இருக்க முடியாது வயன், விடு நான் பார்த்துக்கிறேன். ஹே, பிரின்ஸிபாலே உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்காங்கடா, நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, விடு. உனக்கு சொன்னால் புரியலையா? கையை விடுன்னு நான் சொன்னேன். அதுக்கு சார்லஸும், ஹே வயன் அவன் கையை விடு, நாங்கள் போய் என்னன்னு கேட்குறோம், அதுக்குன்னு கை வச்சா நாங்கள் என்ன பார்த்து சும்மான்றோமா? நாங்கள் என்ன சொம்பைங்களா? ஐயோ வேணாண்டா ப்ளீஸ், முடிஞ்சிடுச்சு, நடந்துடுச்சு. இன்னொரு வாட்டி எதுனா பண்ணனா நம்மளால் என்ன லீகலாக முடியுமோ அதை படி பார்த்துக்கலாம். ப்ளீஸ் பிரச்சனை வேணாம் அப்படி சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தி உட்கார வச்சிடுறீங்க. அன்றைக்கி டேவும் போகுது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்மின்னு யாருமே பேசிக்கல, எல்லாருமே சைலண்ட்டாக தான் இருந்தீங்க. அங்கே இருக்க கிளாஸ்க்கே ஆச்சரியம், என்னடா இவங்களாம் சைலண்ட்டாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு எல்லோரும் அப்படியே வீட்டுக்கு கிளம்பி ஒரு மாதிரி சேட்னஸோடையே போகிறீங்க. கிம்லாம் லிட்ரலி ப்ரோக்கன். அவன் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆகிட்டு அவன் சும்மா இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எதுவும் பண்ண வேணான்னு சொல்கிறீங்களா? அவனும் அப்போ எதுவும் பண்ண முடியாதுல்ல, சைலண்ட்டாக இருக்கான். இப்போது ஒரு ஃபைன் நைட் யாரோ ஒரு பர்சன் அப்படியே உட்டி போட்டு பின்னாடி யாருன்னா வராங்களா சொல்லிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக திரும்பி பார்த்துட்டு ஃப்ரெண்டில் நடந்து போயிட்டுருக்காரு. இப்போ அந்த பர்சன் அப்படியே ஒரு பாலடைஞ்ச பங்களா முன்னாடி நிற்கிறாரு. அவருடைய பேக்கெட்டில் ஹேண்டை விட்டுட்டு அந்த கீயை அப்படியே எடுத்து அந்த டோரை ஓப்பன் பண்ணுறாரு. அது ரொம்ப பழைய டோர் போல் பயங்கரமாக சவுண்ட் வருது. அதை அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகிறாங்க. அவருடைய ஃபுட் ஸ்டெப் அப்படியே கேட்குது. அந்த பர்சன் அப்படியே போயிட்டு அந்த பங்களாலேயே ஒரு டிம்மான லைட் இருக்கும் போல் அதோட சுவிட்சை போடுறாரு. போட்டவுடனே அந்த லைட் ரொம்ப டிம்மாக எரியுது. அது அப்படியே அமைஞ்சு ஒரு மாதிரி எரிஞ்சு அப்புறம் கொஞ்சம் லைட்டாக பிரைட்டாக எரியுது, ரொம்ப இல்லை லைட்டாக. இப்போ அந்த லைட்டு வெளிச்சத்தில் பார்த்தா அங்கே ஒரு 5 பேர் அப்படியே கட்டி போட்டு இருக்காங்க. அவங்க வாயில் அப்படியே துணியெல்லாம் வச்சு அவங்க கண்ணெல்லாம் கட்டி கை காலெல்லாம் கட்டி போட்டிருக்காங்க. இப்போது அதில் ஒருத்தனுக்கு முழிப்பு வந்துடுது. அவன் எழுந்திரிச்சோன்னையும் அப்படி சொல்லிட்டு அவன் வாயில் டேப் ஒட்டிக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சவுண்ட் தரான். அப்போ அந்த பர்சனும் அப்படியே அவன் போய் முன்னாடி ஸ்ட்ரெயிலாக உக்காந்துட்டு அவன் வாயில் இருக்க டேப்பை பிரிக்கிறாரு. அவருடைய ஹெட், அந்த பர்சனுடைய ஹெட்டு கீழே குனிஞ்சே தான் இருக்குது, நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. பிரித்த உடனே அந்த பையனும், டேய் யாருடா நீ பைத்தியக்காரா, எதுக்குடா எங்களை கூப்பிட்டு இப்படி வச்சுருக்க? என்ன எவனா என்னை கடத்த சொன்னானா? காசு வேணுமா? எதுவாக இருந்தாலும் சொல்கிறா, பார்த்துக்கலாம், அதை விட்டு இப்படி சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்ருக்காது அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல. அப்போது அந்த பர்சன், நான் என்ன கேட்டாலும் தருவியா அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸ்லாம் கேட்குறாரு. இவனுக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்தாலுமே, உனக்கு என்ன வேணும் கேளு, தரேன், உயிர் தாண்டா வேணும் அப்படி சொல்லிட்டு அவரோட அப்படியே பேக்கெட்டில் இருக்க ஒரு கத்தி எடுத்து அந்த பையனை இஷ்டத்துக்கும் குத்துறாரு. அவருக்கு எங்கெங்கே தோணுதோ அங்கங்கே அவருடைய உட்டி, அவருடைய ஃபேஸ் ஃபுல்லாக அவ்வளோ ரத்தம். அந்த பர்சன் மேலே அப்படியே ஏறி உட்காந்துட்டு அவருடைய கழுத்து, கண்ணு, மூக்கு, வாயினி எல்லா இடத்துலையும் எங்கெங்கே தோணுதோ அங்கங்கே குத்துறாரு. அவன் கத்துற சவுண்ட் கேட்டு மற்றவங்களும் அப்படியே அலறி அடித்து எழுந்து பார்த்தா அவனுடைய ரத்தம்லாம் அப்படியே தெரிக்குது. அதை பார்த்துட்டு மற்றவங்களும் கத்துறாங்க, டேய் என்னடா பண்ணுறேன்ற மாதிரி. இப்போ அந்த பர்சனாக அப்படியே குத்துறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த உடியை எடுத்துகிட்டு அவங்கள பார்க்குறான். அவன் மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. அது வேறு யாருமே இல்லை, ஜிமின் தான். எவ்வளோ தைரியம்டா, ஏன் பொண்டாட்டி மேலே கை வைப்ப? டேய் அவள் எந்துடா, இந்த கை தானே அவளை தொட்டுச்சு, இதானே அப்படி சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து அப்படியே அவரோட கையிலே இறக்குறாரு. அந்த ஆணி அப்படியே அவரோட கையில் இறங்கி அப்படியே ப்ளீட் ஆகி ஒரு சைடாக போயிட்டுருக்கு. இதை பார்த்த 3 பேரால் எழுந்திருச்சு. ஜிமினை அடிக்கவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்போது அந்த பர்சன் அப்படியே வாயை கத்துறான்ல, அந்த ட்ரில்லிங் மிஷினை எடுத்து அந்த பர்சனோட வாயிலே விட்டு அப்படியே இது பண்ணுறான். அது அப்படியே அவனோட தொண்டை வழியாக வெளியே வருது. இப்போது அந்த தொண்டை வழியாக விட்ட ட்ரில்லிங் மிஷினை எடுத்து அவனுடைய கண்ணுலேயே அப்படியே விடுறான். அந்த கண்ணுலேருந்து அப்படியே ப்ளீட் ஆகி ஒரு மாதிரி நசுங்கி போகுது. இப்போ அவன் கண்ணில் விட்டதை அப்படியே எடுத்து அந்த இயர்ஸோட ஹோல் இருக்கும்ல அதில் அப்படியே விட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். அது அப்படியே ட்விஸ்ட் ஆகுவோம். அவனுடைய காது ஃபுல்லாக ப்ளீட் ஆகுது. இப்போது அந்த காதில் விட்டதை அப்படியே எடுத்து மண்டையில் விடுறான், நடு மண்டையில்.
அப்படியே அவன் விட செத்தே போகிறான். இப்போ அந்த ட்ரில்லிங் மிஷின் அப்படியே தூக்கி போட்டு அந்த ரத்த மூஞ்சோட இன்னொரு பர்சனை பார்க்குறாங்க. மொத்தம் 5 பேரில் 2 பேரை கொண்டுட்டான். இப்போ திரும்பி இன்னொரு ஆளை பார்க்குறான். அவன் பார்த்த உடனே அப்படியே பயந்துட்டே பின்னாடி போகிறான். ஜிமினோ பின்னாடி போனால் விட்டுருவேண்ணா, நீ தானே இவங்களுக்கெல்லாம் மாமா வேலை பார்த்த நீ தானடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்குறாரு. அப்படியே அவனை ஒரு சேரில் உட்கார வைக்கிறாரு. அந்த சேருக்கு உட்கார்ற இடத்துல அவ்வளோ பெரிய நீட்டு கம்பி இருக்குது. அந்த கம்பியில் உட்கார வச்சோடனே கரெக்டாக அது குத்தி அவன் அப்படியே செத்து போகிறான் அந்த இடத்துலே. இப்போது 4வது பர்சன் கிட்ட போயிட்டு அவனை தூக்கி அப்படியே அவனுடைய கை காலுன்னு சொல்லிட்டு ரெண்டுத்தையுமே ஒரு மாதிரி எக்ஸ் ஷேப்பில் வச்சு கட்டுறாரு. கட்டிட்டு ஒரு மிஷின் கிட்ட போயிட்டு அந்த மிஷின் அப்படியே கையாலேயே சுற்ற ஆரம்பிக்கிறாரு. அவர் சுற்றும் போது கரெக்டாக அவனுடைய பாடி அப்படியே பிரிஞ்சு 2ஆக வருது. அவனும் அப்படியே இறந்தே போகிறான். இப்போது லாஸ்ட்டாக இருக்க பர்சனையும் அப்படியே கொண்டுட்டு அவங்க எல்லாரையும் அப்படியே அந்த பில்டிங்க்கு பின்னாடி ஒரு பள்ளம் தோண்டி புதைச்சிடுறாரு. இப்போ புதைச்சிட்டு எதுவும் தெரியாத மாரி அவருடைய ஹாஸ்டல் கிளம்பி அப்படியே போயிட்டு அங்கே ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் அப்படியே எழுந்துக்கிறீங்க. எழுந்துக்கும் போதே உங்கள் மிரர் தான் பார்க்குறீங்க. உங்கள் மிரரை பார்த்துட்டு வயன் நேற்று நடந்துடலான்னு நினச்சி ஃபீல் பண்ணாதடி, ஜிமின் இருக்கான்ல உனக்கு அது போதும், அவனுக்கு அதுக்கு ஏற்ற பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அந்த பாஸ்டர்ட்க்கு, நீ ஏதோ ஃபீல் பண்ணாதடி, எல்லாம் சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூமில் எழுந்து போயிட்டு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு உங்கள் காலேஜ் கிளம்பி போயிடுறீங்க. ஆஸ் யூஷுவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஜிம்மின் எல்லாரையும் மீட் பண்ணிட்டு கிளாஸில் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போது நல்லா கிளாஸ் போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு பின்னாடி இருக்க ஒரு பையன், ஹே வயன் உங்ககிட்ட எதுனா பென் இருக்கா? பெண்ணா இந்தாடா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு பென் தரீங்க. அது கரெக்டாக உங்கள் சார் பார்த்துட்டு, ஹே வயன் எழுந்துரு, நான் என்ன இங்கே லெசன் நடத்திட்டுருக்கேன், நீ சாவகாசமாக அவங்க கூட பேசிகிட்ருக்க, உங்களெல்லாம் காலேஜுக்கு எதுக்கு தான் அனுப்புகிறாங்களோ, கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் காலேஜ் வைக்கிறாங்களே இவங்கள சொல்லணும். நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் பாய்ஸோ கேர்ள்ஸையும் ஒன்றா போடாதீங்க, இப்படி தான் கூத்தடிச்சிட்டு திரியோன்னு. யாருமே என் பேச்சை கேட்கல. இப்போ பாரு எப்படி கூத்தடிக்குதுன்னு. சார் நான் என்ன சார் கூத்தடித்தேன்? அவன் பெண். ஷட்டாப் வயன், ரொம்ப பேசிகிட்ருக்காத, நீ கூத்தடிக்குது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? கொஞ்சம் நீ வெளியே போயிட்ட நில்லு அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப ஷவுட் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, அங்கே இருக்கவே பிடிக்கல. நீங்கள் அப்படியே எழுந்து எதுவுமே சொல்லாமல் கோவமாக அப்படி வெளியே போகிறீங்க. உங்கள் சார் எதிர்க்கே உங்கள் சாரும் எங்கேயாவது தப்பாக நினச்சி உணருதா பாரு, இதெல்லாம் என்னைக்கோ திருந்தாது அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு லெசன் எடுக்கிறாரு. இங்கே ஜிம்மினை பார்க்கணுமே, அவர் முடியெல்லாம் முன்னாடி வந்துட்டு ஒரு மாதிரி கையெல்லாம் கோவமாக போட்டு முறுக்கிட்டு அந்த சாரியை முறைச்சி பார்த்துட்ருக்காரு. அந்த பீரியடும் அப்படியே முடியுது. நீங்கள் உங்கள் கிளாஸ்க்கு வந்தால் எல்லோரும் உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உங்களுக்கு அந்த லுக்கே பிடிக்கல. அதனால நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு சைலண்ட்டாக அப்படியே உட்காந்துடுறீங்க. அவங்களும் விட்ரி வயன், அவன் ஏதோ பொண்டாட்டி மேலே இருக்க கோவத்தை உன் மேலே காமிச்சிட்டாண்டி, நீ அதுக்கெலாம் ஃபீல் பண்ணாத. இல்லடி, அவர் பேசுகிறதெல்லாம் சரியா? நான் என்ன அவருடைய பொண்ணா? அவர் என்ன பேசினாலும் நான் சைலண்ட்டாக இருக்கிறதுக்கு? கண்டிப்பாக நான் இதுக்கு எதனா ஆக்ஷன் எடுப்பேன்டி. என் அப்பாவை நான் கூட்டிகிட்டு வருவேன். என்னடி சின்ன பிள்ளை மாரி அப்பாவை கூப்பிட்டு வருவேன்ற? எதுடி சின்ன பிள்ளை? கண்ட நாயெல்லாம் எனக்கு கேவலமாக பேசும், அதை நான் என் அப்பாண்ட போய் சொல்கிறேன்னு சொன்னால் சின்ன பிள்ளை தானம்மா, போடி நீயும் இதுவும் அப்படி சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே அப்படியே கோவப்பட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அந்த டேவும் போயிடுது. நீங்கள் வீட்டில் போயிட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறீங்க. உங்கள் அப்பாவுக்கு உங்கள் அம்மாக்கெல்லாம் சரி டென்ஷனு. அவங்க நாளைக்கு போயிட்டு காலேஜில் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க. இப்போது ஒரு நைட் டைம் இருக்கும். அந்த ப்ரொஃபஸர் அவருடைய வீட்டில் அப்படியே டிவி பார்த்துட்டு அவர் ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி எடுத்து குடிச்சிட்ருக்காரு. அவர் தண்ணியை குடிச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக அவருடைய தொண்டையிலே ஒரு கத்தி வந்து பாயுது. அவரும் அந்த வாட்டர் கேன் அப்படியே கீழே போட்டு அவருடைய தொண்டையை பிடிச்சிட்டே ஒரு மாதிரி பேக்கில் போயிட்டு அவர் த்ரோட்லேருந்து அவருடைய ஹேண்ட் எடுத்து பார்த்தா அந்த ஹேண்ட் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அவரால் பேசக்கூட முடியல. அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அங்கே ஒரு பர்சன் அப்படியே உட்டிலாம் போட்டு கையில் ஒரு கத்தியோடு அப்படி நின்றுட்டுருக்காங்க. இந்த சாருக்கு இதை பார்த்தோன்னே பதட்டமாகிடுது. அப்படியே ஒரு மாதிரி பதட்டப்பட்டுட்டு வெளியே ஓடலான்னு போகும்போது அவருடைய கால் ஸ்லிப்பாகி அப்படியே கீழே விழுறாரு. விழுந்த அந்த ப்ரொஃபஸர் அப்படியே பேக்கில் போயிட்டு, யாருடா நீ, என்னடா வேணும் உனக்கு, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே கேட்டு பேக்கில் போயிட்டுருக்காரு. அப்போது அந்த பர்சனை அப்படியே உடைய எடுத்துட்டு, என்ன தெரியல, நான் தான் ஜிம்மின், எனக்கு ஒரு டவுட் ப்ரொஃபஸர், அதான் நான் கேட்கணும், வாங்க டவுட்டை கிளியர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே தூக்கி சேரில் உட்கார வச்சுட்டு கை காலெல்லாம் கட்டிட்டு, இப்போ டவுட்டை கிளியர் பண்ணுங்க,
உங்களுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணு இருக்குது. அவள் இப்போ எங்கே இருக்கா? உன்னை தான் கேட்குறேன். அவள் இப்போ எங்கே இருக்கா? அவங்க அம்மா கூட இருக்கா? ஓ, அம்மா கூட. சரி, இப்போ உன் பொண்டாட்டி என்ன பண்ணிகிட்ருப்பா? சொல்கிறா. உன் பொண்டாட்டி இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பா? தெரியல ஜிமின். நான் காட்டவா உன் பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஃபோன்லேருந்து ஒரு வீடியோ ஆன் பண்ணி காட்டுறாரு. அந்த வீடியோவில் ஜிமின் தான் இருக்காரு. அப்போ ஜிமின் அந்த வீடியோவில் அந்த ப்ரொஃபஸரோட ஒய்ஃப் கிட்ட, உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இப்படிலாம் பண்ணுறீங்களே, தப்பு இல்லையா? எது தப்பு? எப்போ பார்த்தாரோ ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்னு அவன் போடுற கட்டுப்பாட்டுக்கெலாம் யார் வந்து கோஆப்ரேட் பண்ணிட்டுருப்பா? சச் எ ஸ்டூபிட் ஃபெல்லோ. கல்யாணம் ஆனதுலேருந்து ஒரு நாள் கூட நிம்மதியாக இருந்ததே இல்லை. நானும் மற்ற பொண்ணு மாதிரி ஒரே ஒருத்தன் கண்ணுன்னு தான் இருந்தேன். ஆனால் அவன் என்னோ சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுறான். ஸ்டூபிட். நான் எதுவுமே பண்ணாதப்போவே என்னை பார்த்து தப்பாக பேசினான். நான் எதுக்கு தப்பே பண்ணாமல் திட்டு வாங்கணும்? அதான் தப்பு பண்ணிட்டு திட்டுவாங்களான்னு இப்படி இருந்துட்டேன். உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை சந்தேகப்பட்டாருன்னு இப்படிலாம் இருக்கிறது தப்பு இல்லையா? உனக்கு ஒன்று புரியல ஜிமின். ஒரு பொண்ணு தன்னுடைய லைஃப், அந்த லைஃப்பில் ஹஸ்பண்ட், புள்ளக்குட்டி, ஃபேமிலின்னு ஹாப்பியாக இருந்தாலும் ஸ்லட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸ்லட்டோட வேலையை பார்த்தாலும் ஸ்லட்டுன்னு தான் சொல்லுவாங்க. இங்கே இருக்க முக்கால்வாசி ஆம்பளைங்களோட மனசில் பொண்ணுனாலே ஸ்லட்டுன்னு தான் இது பண்ணிட்டாங்க. இப்போ கூட நீ பாரு, நிறைய ஆம்பளைங்க லவ்வபிளாக இருக்காங்க தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லாரும் அப்படி இருக்காங்களா? கிடையாது ஜிமின். நைட் ஆனால் செக்ஸ்க்கு மட்டும் நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு கண்டுக்க கூட மாட்டானுங்க தெரியுமா? ஏன் அந்த நேரத்தில் அப்படியே நம்ம கூட எல்லாமே முடிச்சுட்டு இழந்து அவனுங்க பாட்டுக்கு எதுவும் தெரியாத மாதிரி போயிடுவானுங்க. இல்லை, எனக்கு புரியல. அப்போ நான் எதுக்கு ஒய்ஃப்னு இருக்கேன்? உனக்கு வெறும் செக்ஸ்க்கு மட்டும் தான் ஒய்ஃப் வேணும்னா நீ வெளியே காசு கொடுத்து போயேன். அப்போ தான் புரிஞ்சிது ஜிமின், அவனுங்க கிட்ட காசு கொடுத்து போக கூட துப்பு இல்லாமல் தான் ஒய்ஃப்னு ஒரு பச்சை குத்திக்கிறானுங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் அந்த பொம்பளை ரொம்ப ஃபீல் பண்ணி பேசியிருக்கு. அப்போ ஜிமினும், இத்தனை பேர் பொண்ணோட லைஃப்பில் நீ விளையாடிட்டு அடுத்தவங்களை குத்தம் சொல்கிறியாடா? டேய், உன் ஒய்ஃப் நீ சந்தேகப்படாமல் இருந்திருந்தா பாவண்டா, அவங்க உனக்கு உண்மையாக இருந்துட்டு போயிருப்பாங்கள்ல. இப்போ நீயும் சந்தேகப்பட்டு அவங்களும் இப்படி மாறி அவன் ஐயனையும் கஷ்டப்படுத்தி எதுக்கும் உனக்கு இதெல்லாம்? வயசான காலத்தில் பொண்டாட்டி கூட சந்தோஷமாக இருந்தோமா, புள்ள குட்டியை படிக்க வச்சோமா, எங்களுக்கு பாடத்தை நடத்தணுமா, மூட்டு இருந்தோமான்னு இல்லாமல் எதுக்கும் உனக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான். இப்போ ஜிமின் எதுவுமே பண்ணலை. இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்படியே அந்த ப்ரொஃபஸரோட கை கட்டு கால் கட்டு எல்லாத்தையுமே எடுத்துட்டு அவன் பாட்டுக்கு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகிறான். இந்த ப்ரொஃபஸருக்கு ஒன்றுமே புரியல. அவர் அப்படியே சேரில் உட்காந்துட்டு ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அவருடைய ஒய்ஃப் இப்படி பேசுனதை நினச்சோம். அவங்க ஒய்ஃப் இப்படிலாம் வேறு ஒருத்தவங்க கூட இருக்காங்கன்னு தெரிஞ்சோம். ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவருடைய வாயிலேருந்து பிளட்டாக வருது. அந்த ப்ரொஃபஸரும் ஷாக்கிங்காக அந்த பிளட்டெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாகுறான். ஜிமின் தான் அந்த ப்ரொஃபஸர் குடித்த தண்ணியில் பாய்சன் கலந்து வச்சுருப்பான். பிகாஸ் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுல்ல, அது ஒரு சூசைட் மாதிரி தெரியணும் அப்படி சொல்லிட்டு அந்த தண்ணியில் அப்படியே பாய்சன் கலந்து வச்சுட்டு அவன் பாட்டு கிளம்பி போயிருப்பான். அந்த ப்ரொஃபஸரும் அப்படியே இறந்து போயிட்டாங்க. இது நீங்கள் நெக்ஸ்ட் டே காலேஜ் போகும்போது தாண்டா தெரியுது. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. நேற்று வரைக்கும் நல்லா என்னை திட்டிகிட்டு இருந்தவனுக்கு இன்றைக்கி என்ன சூசைட் பண்ணுற அளவுக்கு கவலைன்னு சொல்லிட்டு இதை போயிட்டு உங்கள் அம்மா அப்பாண்டே சொல்கிறீங்க. அவங்களும் என்ன சொல்லுவாங்க, சரி வீடு அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக விட்டாங்க. இப்படி தாண்டா உங்களுக்கு டேஸ் எல்லாமே போகுது. உங்களை யாருன்னா திட்டினாலோ எதனா பண்ணாலோ ஜிமினுக்கு சரியான கோவம் வரும். உங்களை சேடாகவே அவருக்கு பார்க்க பிடிக்காது. உங்களை யாருன்னா ஹர்ட் பண்ணாலே போதும் தூக்கிட்டு போய் போட்டு தள்ளிடுவார். பட் உங்களுக்கு இது எதுவுமே தெரியாது. உங்களுக்கு இப்போ உலகெல்லாம் ஜிமின் மட்டும்தான். அவனோட லவ் இருக்குது, எனக்கு அது போதுன்ற மாதிரி இருக்கீங்க. இது எதுவுமே தெரியாமல். பட் ஜிமின்குள்ளே எப்படி ஒரு டார்க் சைடு இருக்குன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஓகேடா, இப்போ ஒரு ஃபைன் டே. நீங்கள் ஜிமின் கூட அப்படியே காலேஜ்குள்ளே என்ட்ரி ஆகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை பார்த்துட்டு வந்துட்டான், இப்போல்லாம் ஐயனுக்கு நம்ம கண்ணுலேயே தெரிய மாட்டோம்ல. ஆமாண்டி, நம்மளெல்லாம் இப்போ கண்டு கூட மாட்றா. லவ் வந்ததுலேருந்து ரொம்ப மாறிட்டான். சார்லஸ், நம்ம 2 பேர் கூட தான் லவ் பண்ணுறோம், நம்மனா எப்படியா இருக்கும்? அவங்க அப்படியே புலம்பிகிட்ருக்க. நீங்களும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுறீங்க. ஜிமினா அங்கே தான் இருக்கான். ஹே காய்ஸ், என்ன எல்லாம் ஏதோ சீரியஸாக பேசிகிட்ருக்கீங்க? ஹே, யாருடா அது? ஹே,
உனக்கு தெரியலையா, அது நம்ம வயன் தாண்டி. ஓ கிம், நம்ம வயன் தானே அது. ஹே வயன், உன்னை பார்த்தே ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்க? உன் லவ் ஸ்டோரிலாம் எப்படி போயிட்டுருக்கு? ஹே, என்ன கலாய்க்கிறியா? டெய்லியும் தானே நான் பார்க்குறேன். டெய்லியும் தான் பார்க்குறேன், ஆனால் முன்ன மாதிரி இல்லையே மேடம். ஒரே ரொமான்ஸு லவ்னு உங்கள் பர்சனல் லைஃப்லலாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாடுங்க. ஹே, அதெல்லாம் இல்லடி, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? அதெல்லாம் இல்லையா, நீ எங்ககிட்ட இப்போ சரியாகவே பேசுகிறதில்ல. உன்னுடைய ஃபுல் ஃபோக்கஸும் ஜிம்மின் மேலே தான்மா இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்மின் கிட்ட, ஹே ஜிம்மின், எனக்கு போயிட்டு ஒரு வாட்டர் கேன் மட்டும் வாங்கிட்டு வரியா ப்ளீஸ், ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது. சரி வயன், நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு ஜிம்மின் அப்படியே கேன்டீன் போயிடுறாரு. இப்போ நீங்கள் அவங்க எல்லாருக்கிட்டையும், ஹே இன்னொரு வாட்டி யாருன்னா அப்படி பேசுனீங்க அவ்வளோதான். அப்போது கிம்முக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. என்னடி நீ ஒன்று பண்ணுற, அது கேட்கக்கூடாதுன்ற. ஹே கிம், நீயே நல்லா யோசிப்பாரு, ஜிம்மினும் நீங்களும் ஒன்றா? அவனுக்கு யார்டா இருக்கா என்னை விட்டா? இப்போது நான் உங்களுக்குலாம் இல்லைனா உனக்கு சார்லஸ் இருக்கா, ரேணு இருக்கா? இப்போ சார்லஸ் பாரு, அவனுக்கு நீ இருக்க, ரேணு இருக்கா. ரேணுக்கு பாரு, அவனுக்கு நீ இருக்க, சார்லஸ் இருக்கா. ஆனால் ஜிம்மினுக்கு யாருடா இருக்கா என்னை விட்டா? அதனால தான்டா இப்போல்லாம் உங்ககிட்ட பேசணுனாலும் அவங்கக்கிட்ட டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் லவ் பண்ணுறேன்றதுக்காக இல்லை, அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கும் போது நான் இப்படி தான் இருந்தேன். எனக்கு என்னென்னு தெரியல காய்ஸ், அவனை லோன்லியாகவே ஃபீல் பண்ண வைக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. அதனால தான் இப்படி உங்களுக்கு ஹர்ட்டாக இருந்தால் சாரி அப்படி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி ஆயிடுறீங்க. அவங்களும், ஹே ஹே ஹே, நான் சும்மா தாண்டி சொன்னேன், எங்களுக்கு எல்லாமே தெரியும், ஜிம்மினுக்கு நீ மட்டும் தான் இருக்க அப்படி சொல்லிட்டு. அதனால தான் நான் உங்களை இத்தனை நாள் கேட்காம சும்மா இன்றைக்கி விளாட்டுக்கு தான் கேட்டோம். அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ சீரியஸ் ஆகுற, விடு விடு அப்படின்னு ரேணு சொல்ல, அப்போ சார்லஸ்க்கு, ஹே வயன், என்ன நீ சும்மானா ஜிம்மினுக்கு நீ மட்டும்தான் இருக்கேன்னு, அவனும் எங்கள் ஃப்ரெண்டுன்னு தானே எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச, இப்போ பார்த்தாலும் அவளுக்கு நீ மட்டும் தான் இருக்கேன்னு சொம்பு தூக்குற. இனிமேல் அப்படிலாம் தூக்காத, அவனுக்கு நானும் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும் போது கரெக்டாக ஜிம்மின் வந்துடுறாரு. ஜிம்மின் வந்ததுக்கப்புறம் அவர் தோலில் அப்படியே சார்லஸ் கையை போட்டு, என்னடா மச்சான், நான் ஃப்ரெண்டு இல்லையா? யாரா சொன்னா? என் ஃப்ரெண்டு தான். இவன் தான் ஆனவனா சொல்கிறான், ஜிம்மினுக்கு நான் மட்டும் தான் இருக்கேன், என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது ஜிம்மின் அப்படியே ஷையாக கீழே குனிஞ்சிக்கிறாரு. இதை பார்த்த கிம்மு, ஐயையோ இவன் என்னடா வெக்கப்படுறான், இது எனக்கே புரியலடா, நானும் தான் லவ் பண்ணுறேன், நான் இப்படிலாம் ஃபீல் பண்ணதே இல்லையே. ஏ ரேணு, என்னையாண்டு நீ இப்படிலாம் ஃபீல் பண்ண வைக்கல, உன் மூஞ்சுக்கு அதுவே போதும், மூட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் போகிறீங்க. இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கும்போது அங்கே நிறைய கூட்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த கூட்டத்தில் தடுமாறி இந்த கிளாஸ் போகிறாங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குல்ல, அப்படி போகும்போது ஒரு பர்சன் கரெக்டாக உங்களை இடிக்கிறாரு. இடித்தது என்னமோ அவர் தான், ஆனால் சீனியருன்ற கெத்து காட்டணும் அப்படி சொல்லிட்டு, ஹே பொண்ணே பார்த்து போக மாட்டியா, எங்கள் கண்ணை கழட்டி காலில் வச்சுருக்க. ஹலோ, என்ன நீங்கள் இடிச்சுட்டு என்கிட்ட தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? ஏய் என்ன என் எதிர்க்கே சவுண்டை ரைஸ் பண்ணுற? நான் யாருன்னு தெரியுமா? யாரா நீ? எனக்கு தெரியாது. அப்போது அவன் ஃப்ரெண்டு எல்லோரும் வந்துடுறாங்க. என்னடா மச்சான், நம்மளை தெரியாது இந்த பொண்ணு, நம்மளை பற்றி சொல்லு. என்னத்த சொல்ல உன்னை பற்றி? டேய் பில்டப் போடுறா, சீனியருன்னு கெத்து காட்டுறேன், இப்படி அசிங்கப்படுத்துற. சரி மூடு. இவன் ஒரு கஞ்சா குடிக்கி, அப்புறம் பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிச்சினோம். டே என்னடா பண்ணுற? இதானே மச்சான் உன்னை பற்றி சொல்ல சொன்னேன், அதான் உன்னை பற்றி சொல்லின்னு இருக்கேன். டேய் என்னை பற்றி மாசான ஆள் சொல்லுண்ணா, நான் பண்ணுறதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஐயோ சாரி மச்சான், நீ தெளிவாக சொல்ல, என்கிட்ட நீ தெளிவாக சொல்லியிருக்கணும். சிப்ப நானே சொல்லிக்கிறேன். தொபர்மா சீனியர் ஐடிஸ்ட்ட பனிஷ்மெண்ட் இருக்குது. பனிஷ்மெண்ட்டா? அதெல்லாம் நல்லா பண்ண முடியாது போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ அந்த பர்சன் உங்கள் கையை பிடிச்சி இழுத்து பேக் சைடில் இழுக்கிறான். நீங்கள் லூஸாக அப்படியே விட்டு போயிருப்பீங்களா, அவன் பேக் சைடில் இழுத்தோன்னே அப்படியே போயிட்டு பின்னாடி விழுகிறீங்க. அப்போ நீங்கள் உங்கள் எல்போவை வச்சு அப்படியே கீழே விழுந்து அந்த தரையில் ப்ரெஸ் பண்ணும்போது அது லைட்டாக அப்படியே தேய்ச்சிட்டு உங்களுக்கு ப்ளீட் ஆகுதா? லைட்டாக தான். நீங்கள் அப்படியே கீழே விழுந்துட்டு அவனை பார்க்குறீங்க. அந்த சீனியரும், பொண்ணு நான் உன்னை லைட்டாக தானே பிடிச்சி எடுத்தேன், என்ன இப்படி போய் விழுந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு வேகமாக உங்களை தூக்குறாரு. இங்கே ஜிம்மினுக்கு செருத்தி கோவம். அவரில் அந்த சீனியர் அப்படியே தள்ளி விட்டு, ஹே என்னடா பண்ணுற அப்படி சொல்லிட்டு அப்படியே அந்த சீனியரை மறைச்சிட்டு உங்களை தூக்குறாரு. நீங்களும் ஜிம்மினு இப்படி கோவப்படுறதை பார்த்துட்டு அவருடைய கையை அப்படியே பிடிக்கிறீங்க. ஜிம்மினும் எழுந்துட்டு அந்த சீனியர்கிட்ட, ஹலோ உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, இப்போ எதுக்குங்க அவளுக்கு கீழே தள்ளி விட்டீங்க? டேய் நான் சும்மா பிடிச்சி தாண்டா இழுத்தேன், அந்த புல்லை போய் கீழே விழுந்துடுச்சுடா, அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? ஃபஸ்ட்டு இடிச்சா அதான் அவள் சாரி கேட்டால, அப்புறம் என்ன உங்களுக்கு? அப்போ நீங்கள், ஜிம்மன் சைலண்ட்டாக இருக்கு போகலாம், அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டார். என்னவோ என் தெரியாமல் பண்ணிட்டாரு, உன் ஹேண்ட்லேருந்து எப்படி ப்ளீட் ஆகுது பார். விட்ரா, சின்ன அடி தானே,
சாரிம்மா, நான் ஏதோ தெரியாமல் தான் பண்ணேன். இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமினோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படி இழுத்துட்டு போகிறீங்க. அந்த சீனியரை பார்க்கணுமே, அவன் பாவமாக நின்றுட்டுருக்கான். ஜிமின் சரியாக முறைச்சிட்டே போகிறாரு. அவருடைய கிளாஸ் போகிற வரைக்கும் முறைச்சிட்டு தான் போகிறாரு அந்த சீனியரை. அவனுக்கே நம்ம தேவையில்லாமல் பண்ணிட்டோமோன்னு தோணிடுச்சு. இப்போ அப்படியே உங்கள் கிளாஸ் போயிட்டுருக்கு. என்னடா நடக்கும்? ஆஸ் யூஷுவல் ஜிமின் அந்த பர்சனை தூக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கெட்சை அப்படியே ரெடி பண்ணிவிட்டு இப்போ அந்த சீனியர் அவனுடைய வீட்டுக்கு போயிட்டுருக்கான். அவனை ஃபாலோ பண்ணிட்டு ஜிமினோ போயிட்டுருக்கான். கரெக்டாக ஒரு சந்து திரும்பும்போது அங்கே எந்த விதமான சிசிடிவி கேமராவும் இல்லை, ஈவன் லைட் கூட இல்லை. அந்த சீனியரே அப்படியே அவனோட ஃபோன் டச் ஆன் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கான். அந்தமாரி நேரத்தில் அவனை அப்படியே ஒரு ராட் எடுத்து தலையிலே அடிக்கிறான். அந்த சீனியரும் அப்படியே தலையை பிடிச்சிட்டே கீழே விழுகிறான். விழுந்துட்டு அவன் ப்ளீட் ஆகிற கையை பார்த்துட்டு யார் அடிச்சோன்னு சொல்லிட்டு பார்த்தா அது ஜிமின். டேய் நீ அந்த காலில் பார்த்த பையன் தானே? ஆமாண்டா. ஏன்டா தேவையே இல்லாமல் எல்லாரையும் ஒய்யனே வந்து சீன்றீங்க? அவள் பேச்சுக்கு ஏன்டா போகிறீங்க? நீங்கள் அவள் பேச்சுக்கு போகாமல் இருந்தா நான் உங்களை இப்படி கொல்ல வேண்டியது இருக்குமா? நான் காலைல தான் தெரியாமல் பண்ணிட்டேன். ப்ளீஸ், உனக்கு கெத்து காமிக்கணும்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. ஏன் காலேஜ் மேலே ஏறி நின்று குதிக்கிறான்னு கெத்து காமிக்க வேண்டியது தானே? அதை விட்டுட்டு ஸ்டூடெண்ட்ஸை ராகிங் பண்ணா நீ என்ன பெரிய ஈவனா? இல்லை, நான் அதை தெரியாமல் பண்ணிட்டேன். என்னடா தெரியாமல் பண்ண அப்படி சொல்லிட்டு அந்த ராடை வச்சு அப்படியே பயங்கரமாக அடிக்கிறான். அடித்து அந்த சீனியரோ ஒரு வேலையை செத்து போகிறான். ஒரு டஸ்ட்பின் இருக்காங்க பக்கத்தில், அந்த டஸ்ட்பின் ஓரமாக தூக்கிட்டு போய் அவனை போட்டுட்டு ஜிமின் கையில் க்ளவுஸ்லாம் போட்டிருக்காரு. அந்த க்ளவுஸ் அப்படியே கழட்டிட்டு அவர் கையில் இருக்க பர்ஃப்யூம் ஒன்று எடுத்து அந்த க்ளவுஸ் ஃபுல்லாக அடித்து அதை டஸ்ட்பினில் அப்படியே போட்டுட்டு அந்த பர்ஃப்யூமை தூக்கி அவரோட பேக்கெட்டில் போட்டு ஒட்டியால் அவர் ஃபேஸெல்லாம் கவர் பண்ணிட்டு திரும்பி ஹாஸ்டல் போயிடுறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு பாய் அப்படியே இப்போ டஸ்ட்பினில் அந்த குப்பையை போடுறதுக்காக போயிட்டுருக்கான். அவன் கரெக்டாக அந்த குப்பையை போடும்போது அங்கே ஒரு டெட் பாடி இருக்கிறத பார்த்துட்டு போலீஸ்க்கு ஃபோன் அடிக்கிறான். போலீஸோ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த டேப்லாம் போட்டு அந்த பாடி அப்படியே சாக்கு வச்சு மார்க்லாம் பண்ணி அப்படியே ஒரு போலீஸாக நிற்கிறாங்க. அந்த இடத்துல பப்ளிக் க்ரௌடும் இருக்குது. அப்போ அந்த இடத்த அப்படியே வந்து சோதனை பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு செயின் கிடைக்கிது. அந்த செயின் அப்படியே எடுத்துகிட்டு ஒரு பேக்கில் போட்டு அதை போலீஸ்கிட்ட எடுத்துகிட்டு வந்து இந்த செயின் வந்து க்ரைம் நடந்த இடத்துல இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாங்க. இப்போ அந்த போலீஸும் அந்த செயினை எங்கே வாங்கினது, எந்த டேட்டில் வாங்கினது, அதாவது எந்த கடையில் வாங்கினது, அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ உங்கள் சைட் காமிச்சா நீங்கள் வீட்டில் அப்படியே டிவி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது உங்களுடைய வீட்டோடைய டோரோடைய பெல் அப்படியே அடிக்குது. யாராக இருப்பா? அம்மா அப்பா வர டைமும் இது கிடையாது. ஒருவேளை ஜிமினாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக ஓடி போய்ட்டு டோரை திறந்தா அங்கே நிற்கிறது போலீஸ். போலீஸை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. நீங்களும் உங்ககிட்ட என்ன சார் ஆச்சு, எதுனா பிரச்சனையா? ஆமாம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா? என்ன சார் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூப்பிட்றீங்க? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இங்கேயும் சொல்லுங்கள். வீட்டில் அம்மா அப்பா வேறு இல்லை. அம்மா அப்பா இல்லையா? ஐயோ, ஓகே, இந்த செயின் ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லிட்டு அந்த செயின் அப்படியே எடுத்து காமிக்கிறாரு. நீங்களும் அதை பார்த்துட்டு இது ஜிமின் தாச்சு சார், இந்த செயின் எப்படி உங்ககிட்ட? காலையில் ஒரு க்ரைம் நடந்துச்சு. அந்த க்ரைம் நடந்த பிளேஸ்லேருந்து இதை கண்டுபிடிச்சோம். க்ரைமா? என்ன க்ரைம்? மர்டர். வாட், மர்டரா? ஆமாம், அந்த க்ரைம் நடந்த இடத்துல இந்த செயின் தான் இருந்திருக்கு. சரி, இந்த செயினோடைய டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு இதை யார் வாங்கினானோ கலெக்ட் பண்ண சொன்னேன். அதில் உங்கள் நேம் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. நீங்கள் எதனா க்ரைம் நடந்த இடத்துக்கு போனீங்களா? இல்லை சார், இந்த செயினை நான் தான் வாங்கினேன். ஆனால் என்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு வாங்கினேன். அவன் தான் இந்த செயின் போட்டுட்டு இருந்தான். வாட்? அவர் இப்போ எங்கே இருக்காரு? அவன் ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கான். ஓகே வயன், லிசன், இப்போ கண்டிப்பாக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்து தான் ஆகணும். இந்த செயின் உங்கள் நேமில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. நீங்கள் அப்படியே வேகமாக உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேருக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறீங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் 4 பேர் இருக்கும்போது அப்போ அந்த இன்ஸ்பெக்டரும் ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜிமின் வந்துடுவார், அவர் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஏதுன்னு பார்க்கலாம்
அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அழுகே வந்துடுச்சு. நீங்கள் பயங்கரமாக ரேணுவோட ஹேண்டை பிடிச்சிட்டு அழுகிறீங்க. ரேணு, கிம், சார்லஸ் எல்லாம் அழுகாத, ஒன்றும் இல்லை, அவன் ஜஸ்ட் அங்கே எங்கன்னா போயிருப்பா, இப்போ மிஸ் ஆகிருக்கோம் செயின் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கேட்காம பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. நீங்கள் அப்படி அழுதுட்டு இருக்கும்போது அங்கே ஜிமினும் வந்துடுறாரு. நீங்கள் ஜிமின் வந்துடனே வேகமாக ஒரு ஓடி போயிட்டு அக் பண்ணிவிட்டு, ஜிமின் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஃபஸ்ட்டு எதுக்கு அங்கே போன, உன் ஹாஸ்டலுக்கு போகிற ரூட் அதுவே கிடையாதுல்ல, உன் செயின் எப்படி மிஸ் ஆச்சு சொல்லு ஜிமின், நான் உங்ககிட்ட தான் கேட்குறேன், சைலண்ட்டாக நின்றுட்டுருக்க அப்படி சொல்லிட்டு அவருடைய ஷர்ட்டை பிடிச்சி நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அவர் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக நின்றுட்டே இருக்காரு. அப்போ போலீஸும், வாங்க ஜிமின் வந்து உட்காருங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொன்ன உடனேயும் ஜிமினோ போய்ட்டு அந்த சேரில் உட்கார்றாரு. நீங்கள் ஜிமினே கன்ஃபியூஸ்டாக பார்க்குறீங்க, என்னடா நம்ம இவ்வளோ சொல்கிறோம், நம்ம பண்ணலை, எனக்கு தெரியல ஒய்யன்னு ஒரு பதட்டம் இல்லை, ஒரு பயம் இல்லை, இவ்வளோ கூலாக இருக்கானே அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஷாக்கிங்காக ஜிமினே பார்த்துட்ருக்கீங்க. ஜிமினோ சேரில் போய் உட்காந்துட்டு, சொல்லுங்கள் சார் என்னாச்சு. ஒன்றும் இல்லை ஜிமின், இந்த செயின் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் உங்களுக்கு கிஃப்ட் பண்ணது. ஆமாம் சார் இது எப்படி நான் தேடிட்டு இருந்தேன், அது வந்து உங்களை தான், எப்படி தொலைஞ்சிது. ஓகே ஜிமின், நேற்று உங்கள் ஹாஸ்டலோட சிசிடிவி கேமரா செக் பண்ணும்போது 7:50 8:15 வரைக்கும் நீங்கள் ஆளை காணோம். நீங்கள் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டையும் பார்க்க போகல, உங்கள் ஒர்க்குக்கும் பார்க்க போகல, உங்களை பற்றி விசாரிச்சதில் உங்களுக்கு ஃபேமிலி ரிலேட்டிவ் யாருமே இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் இவங்க தான் நினைக்கிறேன், இவங்களும் நீ பார்க்க போகல. அப்போது அந்த 1 hour நீங்கள் எங்கே போனீங்க அப்படி சொல்லிட்டு கேட்குவோம். அதுக்கும் ஜிமின் சைலண்ட்டாக இருக்கார். அப்போ அந்த இன்ஸ்பெக்டர், சொல்லுங்கள் ஜிமின், சைலண்ட்டாகவே இருந்தால் என்ன அர்த்தம், உங்களை தான் கேட்டுட்ருக்கேன். அப்போது நீங்கள், ஜிமின் எதனா வாயை திறந்து பேசுடா, எனக்கு பயமாக இருக்குது ஜிமின் உன்னதான் ஜிமின். அப்போது ரேணுவும், ஜிமின் எதனா பேசு, அட்லீஸ்ட் நீ அந்த செயினை எப்படி தொலைச்சனாவது சொல்லுடா அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது ஜிமின் எதுவுமே பண்ணல. அவர் அப்படியே கால் மேலே கால் போட்டு அந்த சேரை பார்த்துட்டு, ஆமாம் நான் தான் பண்ணேன், இப்போ என்ன அதுக்கு, சும்மான எல்லோரும் நோயின்னு கத்திட்டு, செல்லம் நீ ஏன் செல்லம் அழுவுற, நீ அழுதா எனக்கு பிடிக்காது, இப்போ போட்டு தன்னல அவன் வேறு யாரும் இல்லை, காலைல ஒன்று இடித்தான் பார்த்தியா அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னையோ அப்படின்னு நீங்கள் ஷாக்கிங்காக ஜிம்மினே பார்க்குறீங்க. அப்போ அந்த இன்ஸ்பெக்டரும் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ணாமல், இவனை தூக்கி செல்ல போடுங்க அப்படி சொல்லிட்டு கத்துறாரு. அங்கே இருக்க மற்ற பேரும் வந்து அப்படியே தூக்கி ஜிம்மினை பிடிச்சி செல்ல போடுறாங்க. ஜிம்மின் கண்ணில் ஒரு சொட்டு பயம் கூட இல்லை. அவர் உங்களையே பார்க்குறாரு, நீங்களும் அவரே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ அவரை தூக்கிட்டு போய் அந்த செல்லில் போட்டு அடிச்சிட்டோன்னே அவர் உங்களை பார்த்து, வயன் உன்னை யார் கஷ்டப்படுத்தினாலும் விட மாட்டேன், உன் ஐஸ் இருக்குது பார்த்தியா, அதுலேருந்து டியர்ஸ் வரணும், அது ஒன்லி ஹாப்பி டியர்ஸாக மட்டும்தான் இருக்கணும், உன்னை யாருன்னா கஷ்டப்படுத்தினாலோ அழ வச்சாலோ எனக்கு பிடிக்காத வையன் போட்டு தள்ளிடுவேன் அப்படி சொல்லிட்டு சொல்லும்போது போலீஸ் எல்லாம், நீங்கள் இங்கே இருக்காதீங்க, வீட்டுக்கு போய் சேருங்க, டைம் வேறு ரொம்ப ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டே போகிறீங்க. ரேணு வாடி சொல்லிட்டு உங்கள் கை இழுக்கிறான். நீங்கள் அந்த இடத்த விட்டு நவுறாமல் ஜிம்மினே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மின், செல்லம் ஐ லவ் யூ, ஐ எம் ஃபக்கிங்லி கோயிங் டு மிஸ் யூ, சாப்பிட்டு பத்திரமா இரு, ஏன்னா உன்னை கஷ்டப்படுத்தினா மாமா கிட்ட சொல்லுன்னு, மாமா பார்த்துக்கிறேன் இப்படின்னு ஜிம்மின்னு சொன்னோன்னே உங்கள் கண்ணுலேருந்து டியர்ஸ் வருது. இது ஏன் ஜிம்மினா அப்படி சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. கிம் அப்போது, ஹே வையன் வாடி போகலாம் அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறாரு. அப்போது ஏ என் செல்லத்துக்கு ஹர்ட் ஆகக்கூடாது, ஹர்ட் ஆச்சு உன்னையும் போடுவேன் அப்படி சொல்லிட்டு கிம்மையும் பார்த்து சொல்லுவோம். கிம்முக்கு பயத்தில், வையன் ப்ளீஸ் வாடி, இங்கே இருந்தால் இதுக்கு மேலே வேண்டாம், நல்லா இருக்காது, வா அப்படி சொல்லிட்டு அப்படி உங்களை இழுத்துட்டு போகிறாரு. நீங்களும் போகிறீங்க. இப்போ நீங்கள் 4 பேரும் வந்துட்டு ஒரு ஹோட்டலாக பார்த்து உக்காஞ்சி அங்கே டின்னர்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு இதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் கண்ணுலேருந்து கண்டினியூஸாக டியர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் அப்போது கிம்கிட்ட, கிம் என் ஜிம்மினாடா இது, என் ஜிம்மின் இப்படி இல்லை கிம், அவன் எனக்கு தெரிஞ்சு, ஹே கூல் அவளுக்கு தண்ணி குடுறா சார்லஸ் அப்படி சொன்னோடனே சார்லஸும் உங்களுக்கு தண்ணி கொடுக்குறான். நீங்களும் குடிச்சிட்டு, இல்லை என் ஜிம்மினுக்கு ஏதோ ஆயிடுச்சு, இல்லை அவன் அது கிடையாது, அவன் குழந்த, இல்லை என் ஜிம்மின் அப்படி இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கத்துறீங்க. அவங்க எல்லாரும் அப்படி உங்களை காம் டவுன் பண்ணிவிட்டு, வையன் லிசன் ப்ளீஸ், இதை பற்றிலாம் நாளைக்கு பேசிக்கலாம், அதுதான் இன்ஸ்பெக்டர் நாளைக்கு வர சொல்லியிருக்கார்ல, ப்ளீஸ் வையன் இதை பற்றி எதுவும் பேசாத,
அவன் ஏன் இப்படி பண்ணுறான்னு எங்களுக்கும் தான் புரியல. கண்டிப்பாக எதனா ஒரு ரீசன் இருக்கோண்டி. நீ இதெல்லாம் நினச்சி ஏதோ திங்க் பண்ணிக்காம வீட்டில் போய் தூங்கு. இந்த பிரச்சனையெல்லாம் அம்மா கிட்டே சொல்லிகிட்டு இருக்காது, அப்புறம் அம்மா உன்னை வெளியவே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு உங்கள் வீட்லேயே கொண்டு வந்து விட்டுட்டு போகிறாங்க. நீங்கள் கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணிட்டு போகும்போது, ஹே வயன், என்ன உன்னுடைய ஐஸ்லாம் ரெட்டாக இருக்குது? ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதுதான். வெளியே வேற போகணும்ல, ஒத்துக்கல. ஓ சரி சரிம்மா, சாப்பாடு கொண்டு வருவா? இல்லைம்மா, நான் வெளியவே அவங்களோட சாப்பிட்டேன், நீயும் அப்பாவை சாப்பிட்டு படுத்துருங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் அப்படியே சாத்திட்டு பயங்கரமாக அழுகுறீங்க. உங்கள் மவுத்தில் அப்படியே வந்து ஹேண்டை வச்சுட்டு அழுகுறீங்க. பிகாஸ் இனி எல்லாமே ஜிம்மின் தான். ஜிம்மினை நம்ம வந்து ஹாப்பியாக வச்சுக்கணுன்ற ஒரே கோலோடு தான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட டைம் அவ்வளோவா ஸ்பெண்ட் பண்ணாமல் நீங்கள் ஜிம்மின் கூடயே இருந்திருப்பீங்க. பட் ஜிம்மின்குள்ளே இப்படி ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயும், அதை மறைச்சிட்டாருன்னு தெரிஞ்ச உடனேயும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. என்ன ஜிம்மின் இதெல்லாம், உனக்குள்ளே எப்படி ஒரு கேரக்டர் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது ஜிம்மின். நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம். காலேஜே நம்மளை பற்றி பேசிச்சேடா, இருந்தால் ஜிம்மின் வயன் மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் ஜிம்மின், நம்ம ஹாப்பியாக தானே இருந்தோம் அப்படின்னு உங்கள் ஹேண்ட்பேக் எல்லாம் தூக்கிட்டு போய் ஓரமாக போட்டுட்டு ஷவர் ஆன் பண்ணிவிட்டு அதிலே பயங்கரமாக அழுதுட்ருக்கீங்க. உங்களுக்கு கண்ணை க்ளோஸ் பண்ணாலே ஜிம்மினோடைய ஞாபகம் தான். எல்லாத்தையும் அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அந்த ஷவரை அப்படியே பண்ணி முடிச்சுட்டு உங்களோட பெட்டில் வந்து அப்படியே படுக்கிறீங்க. அப்போது உங்களுடைய ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்கள் அதை அட்டன் பண்ணி பார்த்தா இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை அப்படியே அட்டன் பண்ணிவிட்டு, சார் சொல்லுங்கள் சார், வயன், நாளைக்கு ஒரு மார்னிங் 8:30 to 9 நீங்கள் ஃப்ரீயா? ஃப்ரீ தான் சார், என்னாச்சு? இல்லை வயன், ஜிம்மினோடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தா அவர் நார்மல் பர்சன் மாதிரி தெரியல. ஐ திங்க் ஷீ இஸ் மென்டலி அஃபெக்டட் ஆர் சம்திங். ஸோ அதனால தான் நாங்கள் எதனா ஒரு சைக்காட்டிஸ்ட்டை வச்சு டெஸ்ட் பண்ணலான் இருக்கோம். நான் அந்த செக்ஷன் நாளைக்கு தான் நடக்க போகுது, நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வரலாம். இல்லை சார், நான் வரேன், அவனுக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். ஓகே வயன், அப்போ நாளைக்கு வந்துடுங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த இன்ஸ்பெக்டரும் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாரு. நீங்களும் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அப்படியே ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நைட் ஃபுல்லாக அப்படியே தூங்காமல் எப்போடா காலையில் ஆகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ மார்னிங் ஆகிடுச்சி. நீங்கள் காலையிலே சீக்கிரமாக கிளம்பிட்டு உங்கள் அம்மா அப்பா கிட்டே காலேஜ் போகிறேன்னு போய் சொல்லிவிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷன் தான் போகிறீங்க. போனால் அங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் அவங்களோட சேர்ந்து உள்ளே போகிறீங்க. நீங்கள் கரெக்டாக போகிறதுக்கும் அந்த செக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு சரியாக இருக்குது. இப்போ அந்த மிரருக்கு முன்னாடி பின்னாடி இருக்க தெரியும்ல, அங்கே உள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு கிளாஸில் முன்னாடி ஜிம்மினும் நீங்கள் அந்த ஆப்ரேட்டர் ரூம்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க ஜிம்மின் என்னென்ன பண்ணுறாரு அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த சைக்காட்டிஸ்ட்டும், ஓகே நம்ம செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம், உங்கள் பேர்? ஜிம்மின், பார்க் ஜிம்மின். ஓகே, உங்கள் ஏஜ் என்ன ஆகுது? அதை தெரிஞ்சு நீங்கள் என்ன சார் பண்ண போகிறீங்க? நான் இப்போ ஏன் இப்படி மாறணுன்னு உங்களுக்கு தெரியணுமா? அது வேறு ஒன்றும் இல்லை. இப்போது இந்த பெண்ணு இருக்குல்ல, பெண்ணு, அது யாரோடையது? எந்ததா ஜிம்மின்? இப்போது இந்த பெண்ணை உன் பர்மிஷன் இல்லாமல் எடுத்தா உனக்கு கோவம் வருமா வராதா? வரும் தான். அது மேனஸ் இல்லைல்ல. ஒரு பொருளை கேட்டு தானே எடுக்கணும். கரெக்ட். பட் இந்த பொருளை கேட்டும் எடுக்கக்கூடாது. ஒரு பொருள் எனக்கு சொந்தம்னா அது எனக்கு மட்டும்தான். அது பெண்ணாக இருக்கட்டும், ஏன் மயிராக கூட இருக்கட்டும். ஓகே ஜிம்மின், இப்போ அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? சம்மந்தம் இருக்குது டாக்டர். என் வயன் தேவதை சார், அவ சும்மானா ஏஞ்சலை போட்டு குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தா. என் ஏஞ்சலுக்கு கால் தூசி வருவாங்களா அவங்கெல்லாம்? சும்மானா போட்டு அவளை அழ வச்சுட்டு கஷ்டப்படுத்திட்டு எனக்கு பிடிக்கல. அதான் என் ஏஞ்சலை கஷ்டப்படுத்துகிறவங்க எல்லாரையும் மேலே அனுப்பிச்சிட்டேன். பாவம் தெரியுமா, அவங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய ரெஸ்ட் இன் பீஸ். அவங்களுக்கு எல்லாமா? ஐயோ, நானே வளரிட்டேனா? நான் ஒரு முட்டா பையன் சார். இத்தனை கொலையை பண்ணிவிட்டு ஒரு செயினை விட்டு வந்தேன் பார்த்தீங்களா? நான் ஒரு கேன பையன். ஆமாம் ஆமாம், இதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொஃபஸரு, இப்போது இவன், அதுக்கு முன்னாடி ஒரு 5 பேர், லிஸ்ட்டு ரொம்ப பெருசாக போவேன் சார். அப்போது நீங்கள் வயனை எல்லாரும் டார்ச்சர் பண்ணதுனால தான் கொலை பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி எந்த கொலையும் பண்ணலை.
ஐயோ ஆமாம் சார், உங்களுக்கு வேணும்னா நீங்களே இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கோங்க. சும்மானா எல்லாத்தையும் என்னால் சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அப்புறம் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? என் செல்லம் எனக்கு மட்டும்தான். என் செல்லத்தை யாருன்னா நோன்னா எனக்கு பிடிக்காது, போட்டு தள்ளுவேன், அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு தெரியும் என் செல்லத்துக்கு தெரிஞ்சால் அது மனசு எவ்வளோ கஷ்டப்படணும். பட் என்ன பண்ணுறது, அவளை கஷ்டப்படுத்திட்டு மற்றவங்க ஹாப்பியாக இருக்கும்போது அதை பார்க்க எனக்கு பிடிக்கல. என் பையனை யாருன்னா கஷ்டப்படுத்தினா போட்டு தள்ளிடுவேன், அவ்வளோதான் என் பாலிசி. இதுக்கு மேலே வேறு எதுவும் என்கிட்ட சொல்கிறதுக்கு இல்லை சார் அப்படி சொல்லிவிட்டு அவர் அப்படியே கூலாக சேர் மேலே சாஞ்சிட்டு அந்த விண்டோவையே பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு லிட்ரலி நீங்கள் ஷாக்கிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க ஜிமினை பார்த்துட்டு. அப்போது அந்த சைக்காட்டிஸ்ட்டோ ஓகே இதோட இது முடிஞ்சுது அப்படி சொல்லிவிட்டு அவர் எழுந்து வெளியே வரும்போது அப்போ அந்த சைக்காட்டிஸ்ட் கிட்ட ஜிமின், சார் சீக்கிரம் எனக்கு ஜெயில் தண்டனை எல்லாம் முடிச்சுடுங்க, என் செல்லம் எனக்காக வெயிட் பண்ணோம், போயிட்டு கல்யாணம் பண்ணோம், நிறைய வேலை பண்ணோம், குழந்தை குட்டிலாம் பெக்கணும், சீக்கிரம் சீக்கிரம் ஏன்னா பார்த்து பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த சாரும் அப்படியே வெளியே வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட, இங்கே பாருங்கள் சார், இந்த சைக்கோன்றது ஒன்று சின்ன வயசில் எதுனா நடந்து அஃபெக்ட் ஆனதாக இருக்கும், இல்லைனா அவங்களுக்கு பெருசாக எதுனா ஒரு பொருள் மேலே அடிக்ஷன் இருந்து அந்த பொருள் அவங்களுக்கு இல்லைன்னும் போது அந்த பொருள் அவங்கள விட்டு போயிட்டா அது அவங்கள சைக்கோவாக மாற்றும். இல்லை செகண்ட் கேட்டகரி தான் அவருக்கு பிடிச்ச பர்சனை யாருன்னா கஷ்டப்படுத்தினா அது அவருக்கு பிடிக்கல, அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு அவர் இப்படி மாறியிருக்காரு. அப்போது அவன் சைக்கோன்னு சொல்கிறீங்களா? அப்படின்னா சொல்ல முடியாது, அது இல்லைன்னா சொல்ல முடியாது. அவர் இது ரெண்டுத்துக்கும் நடு ஸ்டேஜில் தான் இருக்கார். பட் ஷீ இஸ் மென்டலி அஃபெக்டட் பிகாஸ் அவருக்கு பிடிச்ச அந்த ஒயன் என்ற பொண்ணை மற்றவங்க ஹர்ட் பண்ணுறது அவருக்கு பிடிக்கல. ஸோ இதை நம்ம இப்பயே க்யூர் பண்ணாதான். இதை இன்னும் வளர விட்டு போனால் சின்னதாக ஆரம்பித்த பிரச்சனை பெருசாக முடியும். அவன் வேற இத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்கான். இதுவே பெருசுன்னு தான் நினைக்கிறேன். கவலைப்படாதீங்க, க்யூர் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னையும் உங்களுக்கு ரொம்ப பயமாயிடுது. நீங்கள் பயந்துட்டே கிம் என்ன கிம் இதெல்லாம் அவங்க என்னென்னவோ சொல்கிறாங்க. அப்போ அவன் சைக்கோவா? இத்தனை நாள் என்கிட்ட ஃபேக்காக இருந்திருக்கானா? ஏன் என்கிட்ட மட்டும் அப்படி இருந்தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. அப்போது அந்த சைக்காட்டிஸ்ட்டும் ஹலோ லிசன், அவர் இப்படி மாறுறதுக்கு முழுக்க காரணமே நீங்கள் தான். உங்களை ஹர்ட் பண்ணவங்கள அவங்க ஹர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு தான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு. நீங்களே யோசிங்க, உங்கள் மேலே லவ் இல்லைன்னா அவர் எதுக்கு இப்படி பண்ண போகிறாரு? நீங்கள் இப்போல்லாம் ஃபர்ஸ்ட் பிஹேவ் பண்ணாதீங்க. அவருக்கு இப்படி இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு ரீசன். அவ்வளோ லவ் உங்கள் மேலே வச்சுருக்காரு. அவரை தயவு செஞ்சு ஒதுக்கிடாதீங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணி அவரை சரி பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அவரை பார்த்துக்க வேண்டியது நீங்கள் தான். அவன் இல்லை கொலைலாம் பண்ணிட்டான், நான் அவனை ஏற்றுக்க மாட்டேன்ல, தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதீங்க மேடம். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவார்னு யாருக்குமே தெரியாது. ஸோ பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிவிட்டு அந்த சைக்காட்டிஸ்ட் அப்படியே போயிடுறான். இப்போது நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிலை மாதிரி நிற்கிறீங்க. அப்போது சார்லஸ் உங்ககிட்ட, ஹே ஒயன், அவர் சொல்கிறது சரிதானே, இதுக்கு முன்னாடி ஜிம்மின் யார்கிட்ட பேசினது கூட இல்லையே, அவன் லைஃப்பில் நீ வந்ததுக்கப்புறம் தானே எங்ககிட்டயே பேச ஆரம்பித்தான். அதுக்கு ரேணுவோ, ஹே ஆமாண்டி, அவன் தனியாகவே இருந்திருக்கான். இத்தனை நாள் நீ அவனுக்கு ஒரு கிஃப்டாக கிடச்சிருக்கடி. அந்த பொருளை அவனுக்கு ஹர்ட் பண்ணும்போது வலிச்சிருக்கா, அதை அப்படி பண்ணியிருக்கான். ஒயன் நீ கொஞ்சம் யோசிய. ஜிம்மின் பக்கம் எங்களுக்கு எல்லாமோ நியாயம் இருக்க மாதிரி தான் தோணுது. அதுக்கு நாங்கள் ஜிம்மின் பண்ணது தப்புன்னு சொல்லல, அதுக்கு தான் அவனை க்யூர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்கள, அதுக்கு தண்டனை என்னவோ அதை கோர்ட் பார்த்துக்கோ. அவனை தயவு செஞ்சு ஒதுக்கிடாதடி. இப்போ நீ மட்டும் அவனை ஒதுக்கிட்டா பின்னாடி நினச்சி கூட பார்க்க முடியல ஒயன், கொஞ்சம் யோசிடி அப்படி சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே டீப்பாக யோசிச்சுட்டு ஒரு பெரிய சை பண்ணி உங்கள் ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. இப்போது 5 months ago இப்போ நீங்கள் ஒரு காரில் அப்படியே ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அப்படி நீங்கள் டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருக்கும்போது உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நீங்களும் அட்டன் பண்ணிவிட்டு, சொல்லுங்கள் டாக்டர். ஒயன் எங்கே இருக்கீங்க? அங்கே தான் டாக்டர் வந்துட்டுருக்கேன். என்னாச்சு? சீக்கிரம் வாங்க, ஜிம்மின் உங்களுக்காக தான் ரொம்ப க்யூரியஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அவனை பார்த்துக்கோங்க டாக்டர், நான் வந்துடுறேன், சீக்கிரம். அவர் இதுக்கு மேலே தாங்க மாட்டார், கேட்டை உடச்சிட்டு வெளியே போயிடுவார் போல் அப்படி சொல்லுவோம். நீங்களும் சிரிச்சிட்டே, ஏதோ டிராஃபிக் மட்டும் இருக்குது, அதை கிளியர் பண்ணிவிட்டு நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படி சொல்லிவிட்டு உங்கள் ஃபோன் அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த டிராஃபிக்கெல்லாம் தாண்டி ஒரு வழியாக ஹாஸ்பிட்டல் வந்துடுறீங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துட்டு வேகமாக உள்ளே போனால் அங்கே டாக்டர் இருக்கார். நீங்கள் டாக்டரை பார்த்துட்டு, டாக்டர் ஜிம்மின் எங்க? என்ன வயன்,
அவ்வளோ ஆசையாக பார்க்கணுன்னு. டாக்டர் விளையாடாதீங்க, ஜிம்மினுங்க. ஜிம்மின் உள்ளதாக இருக்கான், டோர் ஓப்பன் பண்ணிட்டு போ அப்படி சொன்னோனையும் நீங்களும் அப்படியே வேகமாக போயிட்டு ஜிம்மினை பார்க்குறீங்க. அவரோட அப்படியே திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் அப்போ வேகமாக போயிட்டு ஜிம்மினை பேக்கப் பண்ணிவிட்டு அவரோட ஷோல்டரில் அப்படியே கிஸ் பண்ணுறீங்க. அவரும் ஹே வயன் வந்துட்டியா? வந்துட்டேன் அப்படி சொன்னோனையும் அப்படியே நீங்கள் அங்கே பிரேக் பண்ணிட்டு அவரை பார்க்குறீங்க. அவரும் உங்களை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஜிம்மினை டைட்டாக பண்ணிட்டு இனிமேலாவது ஒழுங்காக இரு ஜிம்மின், இத்தனை மாதம் நம்ம எப்படி பிரிஞ்சு கஷ்டப்பட்டோம், உனக்கு எவ்வளோ ட்ரீட்மெண்ட்ஸ், ப்ளீஸ் என்னை ஹர்ட் பண்ணுறவங்க எல்லாரையும் நீ ஹர்ட் பண்ணிட்டா மட்டும் அது எனக்கு சரியாக போயிடும்னு இல்லை, அது எப்பயுமே மனசில் இருந்துட்டு தான் இருக்கும். அவங்கள நீ கொல்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைடா. ப்ளீஸ் இனிமேலாவது நீ நான் இந்த லைஃப்பை வாழலாம். சரிடி வையன், நான் ஏதோ தெரியாமல் பண்ணிவிட்டு அதை பற்றி அப்படி சொல்லிட்டு அவர் சேட் ஆகுறாரு. அப்போ நீங்கள் அச்சோ என் தங்க பிள்ளை சேட் ஆகுதா? சாரி நான் தெரியாமல் நான் புக் பற்றிட்டேன். இனி நான் பேச மாட்டேன், ஓகேவா? சரி ஓகே, இதான் லாஸ்ட். ஓகே, நான் இனி பேச மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சுட்டு கிளம்புறீங்க. இப்போ நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கீங்க. ஜிம்மின் உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காரு. அப்போது நீங்கள் ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணி ஒரு வழியாக ஃபைனலாக உங்கள் வீட்டுக்கும் ரீச் ஆயிடுறீங்க. அப்போ ஜிம்மின் காரை விட்டு இறங்கிட்டு பார்த்தா அது உங்கள் வீடு இல்லை, வேறு வீடு. அப்போ ஜிம்மின் ஷாக்கிங்காக திரும்பிட்டு ஹே வயன், யார் வீடு இது? நம்ம வீடு தான் ஜிம்மின், வா. நம்ம வீடா? ஆமாம், நம்ம ஃப்யூச்சருக்காக நான் வாங்கின வீடு. என்னது, நீ வாங்கின வீடா? ஆமாம், உனக்கேது அவ்வளோ மணி? அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. எத்தனை நாள் ஆசை தெரியுமா? அழகாக ஒரு கார்டன், குட்டி வீடு, அதில் 2 ரூம் தான் இருக்கணும், ஒரு ஹால், ஒரு கிச்சன். ஒரு ரூமில் நீயும் நானும், ஒரு ரூமில் நம்ம பாப்பாவும் அப்படியே இங்கேயே வாழ்ந்துட்டு லைஃப்பை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு மடியிலேயே படுத்து சாகணும். இதான் ஜிம்மின் என்னோட ஆசை அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய ஐஸை பார்க்குறீங்க. அவர் லிட்ரலி அவருடைய ஐஸ்லேருந்து டிஎஸ்ஏ வருது. அப்போ நீங்கள் அதை வைப் பண்ணி விட்டு என்னாச்சு ஜிம்மின், ஏன் அழுகிற? இல்லடி, நான் மட்டும் அப்போல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த 5 months கூடயே இருந்திருப்பேன்ல, இந்த வீடெல்லாம் நான் வாங்கியிருப்பேன், நான் உன்னை இங்கே உன் ட்ரீம் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்திருப்பேன்ல. ஹே நீயும் நானும் வேறு அப்போ பிரித்து பார்க்குறியா? அப்படி இல்லை வயன். அப்போ என்ன, நீ வாங்கினா என்ன, நான் வாங்கினா என்ன? எப்பயுமே பாய்ஸ் மட்டும் தான் கேர்ள்ஸ்க்கு செய்வீங்களா? கேர்ள்ஸும் பாய்ஸ்க்கு செய்வோம் அப்படி சொல்லிட்டு அவரோட கையை அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. அவரும் அப்படியே சிரிச்சுட்டு அவரோட டியர்ஸை வைப் பண்ணிட்டு வராங்க. இப்போ நீங்கள் அந்த டோரை கீ அப்படியே ஜிம்மின் கிட்ட கொடுத்து ஜிம்மின் ஓப்பன் பண்ணு. ஏய் நான் எதுக்குடி, நீ ஓப்பன் பண்ணு. ஹே ஜிம்மின் விளையாடாதடா, ஓப்பன் பண்ணு டப்புன்னு, சீக்கிரம். ஏன்டி சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிற? அது இல்லைடா, நீ ஓப்பன் பண்ண அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே டப்புன்னு சாவியை கொடுத்து ஓப்பன் பண்ண சொல்கிறீங்க. ஜிம்மினும் ஓப்பன் பண்ணுறாரு. அவர் ஓப்பன் பண்ண உடனே அந்த கலர் பேப்பர்ஸ் எல்லாம் வெடிக்குது. அங்கேருந்து ஒரு சாங் அப்படியே மைல்டாக ப்ளே ஆகுது. லைட் டெக்கரேஷன், கலர் பேப்பர்ஸ்னு நிறைய டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஜிம்மின் ஹே என்னடி இது, என்ன ஜிம்மின் பிடிச்சிருக்கா? நீ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீட்டுக்கு வந்திருக்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆஃப்டர் 5 monthsக்கு அப்புறம் ஜாலியாக இருக்க போகிறோம், அதனால தான் இவ்வளோ ப்ரிப்ரேஷன். இன்னும் ஒன்று கூட இருக்குது அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக அவரை கூட்டிகிட்டு வந்து அங்கே காமிச்சா அங்கே ஒரு கேக் இருக்குது, வெல்கம் ஹோம்னு எழுதியிருக்கு. அந்த கேக்கை பார்த்துட்டு ஜிம்மினும் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. நீங்களும் ஸ்மைல் பண்ணிவிட்டு இந்தா கேக் கட் பண்ண அப்படி சொல்லிட்டு நைஃப் எடுத்து கொடுக்குறீங்க. அவரும் அப்படியே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு பீஸ் ஊட்டி விடுறாரு. நீங்களும் அந்த பீஸ்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து அப்படியே ஜிம்மினுக்கு ஊட்டி விட்டுட்டு அவரோட ஃபேஸில் அப்படியே பூசி விடுறீங்க. என்னடி பண்ணுறேன்? ஜிம்மின் இப்போ தான் நீ அழகாக இருக்க தெரியுமா? லூஸ் விட்ரி அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு கேக் எடுத்து உங்கள் மேலே பூசுகிறாரு. உங்கள் இப்போ ஃபேஸ் ஃபுல்லாக கேக்கு. நீங்கள் அப்படியே ஜிம்மினை முறைச்சி பார்த்துட்டு ஜிம்மின் என்ன இதெல்லாம்? நீ மட்டும் என் மேலே பூசினல, அப்போ எனக்கும் இப்படி தானே இருந்திருக்கும், அதுக்குன்னு இப்படியா? என் மேலே ஃபுல்லாக கேக் தான், அந்த டிஷ்யூ எடு அப்படி சொல்லிட்டு நீங்கள் டிஷ்யூ எடுக்கலான்னு போகிறீங்க. அப்போ ஜிம்மின் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு டிஷ்யூ எதுக்கு சொல்லும்? அதான் மாமன் நான் இருக்கேன்ல அப்படி சொல்லிவிட்டு அப்படியே உங்களை இழுத்து உங்கள் சீக்ஸு, உங்கள் நோஸு, உங்கள் லிப்ஸ் ஃபுல்லாக அப்படியே வந்து லிக் பண்ணி சப் பண்ணுறாரு. நீங்களும் ஜிம்மின் என்ன ஜிம்மின் பண்ணுற? பார்த்தா தெரியல,
கேக் சாப்பிட்றேன்டி. ஜிமின் போதும் வீடு அப்படி சொல்லவோ அவர் அப்படியே உங்களுடைய லிப்ஸில் வந்து அப்படியே சொல்லிவிட்டு அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஷர்ட்குள்ளே அப்படியே அவருடைய ஹேண்டை விட்டு உங்கள் இப்போ அப்படியே பயங்கரமாக ரப் பண்ணிட்டே உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களும் அப்படியே உங்களுடைய சுய நினைவையிலேருந்து அவரை பாட்டுக்கு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒரு பேஷனேட்டான கிஸ் போயிட்டுருக்கும்போது உங்கள் இப்பில் இருந்த ஹேண்டை அப்படியே எடுத்துகிட்டு உங்கள் ஷர்ட் பட்டன் அப்படியே ஒன்று ஒன்றா கழட்டுறாரு. அவர் ஒரு ஷர்ட் பட்டனையும் அன்பட்டன் பண்ணும்போது உங்கள் சீக்ஸ், உங்கள் ஃபோர்ஹெட், உங்கள் நெக்கு அப்படி சொல்லிவிட்டு கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே இக்கி மார்க் தர ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஜிமின் வலிக்குது, கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும், பொறுத்துக்கோ. ஜிமின் என்ன ஜிமின் பண்ணுற இப்பயா? ஹே என்னடி, ஆல்ரெடி நம்ம லவ் பண்ணி 1 year ஆக போகுது, அதில் 5 months பிரிஞ்சு வர இருந்தோம். ப்ளீஸ் டி வயன், ப்ளீஸ் டி. ஜிமின் ஆனால் பயமாக இருக்கேன், நான் என்ன விட்டா ஓட போகிறேன் பயந்துக்கிட்டு. ஹே ப்ளீஸ் டி அப்படி சொல்லி ஒரு வழியாக உங்களை சமாதானமாக படுத்தி அப்படியே வந்து உங்கள் ரூமுக்கு அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறாரு. நீங்களும் அப்படியே ஜிமின் பின்னாடியே போகிறீங்க. ரூமில் போனதுக்கப்புறம் வேகமாக உங்களை பெட்டில் தள்ளி உங்கள் ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிவிட்டு அவரும் ட்ரெஸ் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு திரும்பி உங்கள் ஃபோர்ஹெட்டு, நெக்கு, உங்கள் சீக்ஸு, உங்கள் நோஸு, உங்கள் லிப்ஸு, உங்கள் லிப்பு அப்படி சொல்லிட்டு மாற்றி மாற்றி கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஜிமின் சொல்லிட்டு மூன் பண்ணிட்டே இருக்கீங்க. ஃபைனலி அவர் இக்கியெல்லாம் அப்படியே வந்து மேக் பண்ணி முடிச்சுட்டு அவரோட ப்ரைவேட் பார்ட்டை உங்களதில் இன்செர்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணுறாரு. அவரால் சுத்தமாக முடியல. ஹே என்னடி இவ்வளோ டைட்டாக இருக்குது? நீ தான் இதானடா என்னோடய ஃபர்ஸ்ட் டைம், டைட்டாக இருக்குன்னு சொன்னால் நான் என்னடா பண்ணுறது? சரி இருடி அப்படி சொல்லிவிட்டு அவருடைய ஃபிங்கர் எடுத்து அப்படியே உங்களுக்கு வந்து தேர்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. 2 fingers இன்செர்ட் பண்ணி. நீங்கள் ஜிமின் பெயினாக இருக்குது ஜிமின். ஜிமினா ஐ லவ் யூ. இருடி அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் அப்படியே ஹேண்டை எடுத்துகிட்டு அவருடைய ப்ரைவேட் பார்ட்டை இன்செர்ட் பண்ணுறாரு. அது ஓரளவுக்குள்ளே போயிடுச்சு. எப்படியோ பல தடைகளை தாண்டி அவர் அப்படியே இன்செர்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஐஸே பார்த்துட்டு ஹே வயன் நான் தேர்ஸ் பண்ண போகிறேன், தயவு செஞ்சு கத்தாதடி, பெயினாக தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அப்படியே தேர்ஸ் பண்ணுறாரு. உங்களுக்கு இங்கே உயிரே போகுது, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படி சொல்லிட்டு அவரை போட்டு அப்படியே அடிச்சிட்டோம் மூன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நமக்கு தேவை மகிழ்ச்சி அப்படி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பண்ணிகிட்ருக்காரு. ஒயன் பொண்டாட்டி லவ் யூ டி. ஜிமின் வந்து ஜிமினா பொறுத்துக்கொடி இப்போயே எப்படி கற்றுனா மேரேஜ்க்கு அப்புறம் எல்லாம் பண்ணி தானே ஆகணும். ஜிமின் இப்போயே எப்படி பண்ணுற? லவ் யூ டி, ஐ லவ் யூ டூ ஜிமின் அப்படி சொல்லிட்டு அந்த மேக் அவுட் அப்படியே போயிட்டுருக்கு. அவ்வளோதான்டா, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும், இவன் ஏன் இத்தனை நாள் வீடியோ போடல அப்படி சொல்லிட்டு. ஐ எம் ஸோ சாரிடா, நாங்கள் வீடை ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்னு சொல்லிட்டு. என்னோடய பழைய வீட்டில் மொட்டை மாடி இருந்துச்சு, நான் அதில் போய்ட்டு ஃப்ரீயாக ரெக்கார்ட் பண்ணி டெய்லியும் வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். பட் இந்த வீட்டில் எனக்கு ப்ரைவசின்றது சுத்தமாகவே கிடையாது. இந்த வீடியோவை கிட்டத்தட்ட நான் 2 weeks ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த லஸ்ட்டு அது போட்டிருப்பேன்ல, அதெல்லாம் நான் அந்த வீட்டில் இருக்கும்போது ரெக்கார்ட் பண்ணி ப்ரைவேட்டில் வச்சுருந்தேன். அப்புறம் பப்ளிக்கில் மாற்றினேன். நல்ல வேளை அந்த வீடியோவாவது ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். அதுவும் ரெக்கார்ட் பண்ணலனா சுத்தமாக வீடியோவே போட்டிருக்க முடியாது. ஐ எம் சாரி காய்ஸ். இனி டெய்லியும் வீடியோ வருமானு தெரியல. என்னோடய நிலைமையும் புரிஞ்சுக்கோங்கடா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் எப்படி வீடியோ போட்டுட்ருந்தேன்னு சொல்லிட்டு. ஐ எம் சாரி. எனக்கு ரொம்ப லிட்ரலி ஐ வாஸ் க்ரையிங். ரொம்ப ஹாப்பியாக அந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ என் நிலமை இப்படி ஆயிடுச்சு. என் வாய்ஸை நிறைய பேர் மிஸ் பண்ணுறீங்கன்னு டிஎம் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சாரிடா. கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வீடியோஸ் போடுறேன். யாரும் என்னை திட்டாதீங்கடா, என் நிலமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. ஓகேடா, ஐ மிஸ் யூ அண்ட் ஐ லவ் யூ. இந்த வீடியோவை பிடிச்சவங்கள லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பாருங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோ எப்போ வருமோ. ஓகேடா, ஐ மிஸ் யூ. டாடா, பாய்.